الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருள் பெருங்கிருபையினால் எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தம சஹாபாக்களுடைய வரலாற்று தொடரிலே இதுவரையில் 15 சஹாபிகளுடைய வரலாற்றை நாம் கேட்டு படிப்பினை பெற்றிருக்கின்றோம். இன்றைய தினம் மிக பிரபலமான சஹாபி, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமான சஹாபி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக ஆக்கியதை போன்று இந்த சஹாபியையும் உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்திற்கு முன்மாதிரியாக முன்னோடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்தான். அதுவும் இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் சமத்துவம், சகோதரத்துவம், ஏற்றத்தாழ்வு இன்மை என்பதை பற்றியெல்லாம் மணிக்கணக்கிலே பேசக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடிய, வாதாடக்கூடிய, கருத்தரங்குகள் நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்திலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக உலகத்திற்கு சமத்துவத்தை காட்டி தருவதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அடிப்படையாக இருந்த சஹாபி ஹதரத் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தையுடைய பெயர் ரபாஹ். இவர் ஒரு ஹபஷியை சார்ந்தவர், அபிஷீனியாவை சார்ந்தவர், அதாவது நீக்ரோ இனத்தை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, மக்காவிலே உமையத் இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலனுக்கு அடிமையாக இருந்தவர் இந்த ரபாஹ் என்பவர். இவர் அடிமையாக இருந்ததினால் இவருக்கு ஹமாமா என்ற ஒரு அடிமை பெண்ணையே திருமணம் செய்து வைக்கின்றார்கள். ஹமாமாவும் ரபாஹும் அடிமையாகவே இருந்து வாழ்க்கை நடத்தியதில் அவர்களுக்கு பிறந்த ஒரு அடிமை குழந்தை தான் பிலால் அவர்கள். இவர்கள் அபிசீனியா நாட்டை சார்ந்தவர், அதாவது நீக்ரோ இனத்தை சார்ந்தவர், கருப்பர், பார்ப்பதற்கே மிக மிக ஒரு அருவருப்பான தோற்றமும், தடித்த உதடு, சப்பையான மூக்கு, மொட்டை தலையோடு கூடிய சுருட்டையான முடி, இது போன்று கருப்பான தோல், முரட்டு பார்வை, ஒல்லியான தேகம், இப்படி ஒரு பார்ப்பதற்கே ஒரு அருவருப்பான ஒரு உருவத்தை கொண்டவர் தான் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆரம்ப காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்ல ஆரம்பித்த உடனேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 7வது நபர் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 6வது நபர் ஹதரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா, 7வது நபர் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா. எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருடைய முதல் 10 பேருடைய பட்டியலை போடும் பொழுது முதலில் ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா, 2வது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது அலி ரலியல்லாஹு அன்ஹு, 4வது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது இஸ்லாத்திற்கான முதல் ஷஹீதானார்களே அம்மார் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அடுத்து அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா. நாம் ஏற்கனவே வரலாற்றை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்யும் பொழுது குறைஷிகள் வந்து தடுத்தவுடன் தனக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதை போன்று நடித்து தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் அவர்கள் தியாகம் பண்ணிவிட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம். அதே அந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு அடுத்தபடியாக மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா, அடுத்து 7வதாக ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 7 பேரில் ஹதரத் 7வது ஆளாக பிலால் ரலியல்லாஹு தஆலா இருந்ததினால், சகோதரர்களே, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மக்கா வாசியை சார்ந்தவர், மக்காவிலே ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். அதனால ஆரம்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தீங்குகள், கஷ்டங்கள் வந்தாலும் கூட பின்னால் போக போக அவர்களுடைய அந்த குலப்பெருமை அவர்களை காப்பாற்றிச்சு. அவங்களுக்கு குறைஷிகளால, மக்கத்து காஃபிர்களால எந்த இடைஞ்சலோ கஷ்டமோ அதிகமாக வரல. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுடைய தகப்பனார் அபு தாலிப் அவங்க குறைஷி குலத்துக்கே தலைவராக இருந்ததுனால அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுலேயும் மற்ற காஃபிர்கள் குறைஷிகள் பயந்தாங்க. ஏன்னா குறைஷி குல தலைவருடைய மகன்
இவரை தொந்தரவு படுத்தினா பின்னால் பிரச்சனையாடுன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு அதிகமா தொந்தரவு கொடுக்கல. ஆனா மற்ற சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற இந்த சஹாபாக்கள்லாம் பட்ட கஷ்டத்திற்கு கொஞ்ச நஞ்சம் அளவு அல்ல. இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு சிரமப்பட்டாங்கிறதுக்கு அளவே கிடையாது. ஆனா அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லும்போது சொல்றாங்க, எங்களை எல்லாத்த விட பிலால் மட்டும் ரொம்ப வித்தியாசமான ஆளு. நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம், எல்லாருமே ரொம்ப அடிமையா இருந்தோம், ஏழ்மையா இருந்தோம். அந்த காலத்துல அடிமையில எப்படி நடத்துவாங்க அப்படின்னு சொன்னா குறைஷிகள், அதாவது ஒரு ஆடு மாடுகளோட மோசமா நடத்துவாங்க. எவ்வளவு பலகீனமான ஆளா இருந்தாலும் சரி, அவன் முதுகு மேல எல்லா சாமானியும் தூக்கி ஏத்துறது, எல்லா பலுவையும் ஏத்துறது, அவன் தூக்க முடியல அவன் அடிக்கிறது. இன்னைக்கு பாக்குறோம்ல, மாடு வண்டி இழுக்காட்டா என்ன பண்றாங்க, பெரிய எக்கச்சக்கமான மூட்டை அரிசியை வண்டியில ஏற்றி மாட்டு வண்டியில ஏற்றிட்டு மாடு இழுக்கல நீங்க அது என்ன பண்றா போட்டு அடிக்கிறாங்க, சாட்டையால போட்டு அடிக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல, ஆடு மாடுகளை போன்று மனிதர்களை போட்டு அடிப்பாங்க அடிமைகளை. அது மட்டுமல்ல, அந்த அடிமைகளை வந்து ஒரு மனிதர்களாவே பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு உணர்வுகள் இருக்குது, அவங்களுக்கும் ஆசை அபிலாஷை இருக்குது, அப்படிலாம் பார்க்கறதே கிடையாது. இவங்க வந்து வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்த பிறவி என்றுதான் அந்த காலத்துல அடிமையை பார்த்தாங்க. அப்படி பார்க்கப்பட்ட அடிமைகள் ஒருத்தர் தான் அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் எல்லாருமே அடிமையா தான் இருந்தோம். நானும் அடிமையா இருந்தேன், சுஹைப் அடிமையா இருந்தாரு, பிலால் அடிமையா இருந்தாங்க, அதே மாதிரி ஹப்பாப் ரலியல்லாஹு அடிமையா இருந்தாங்க. எல்லாருமே ஏழைகளாகவும் அடிமைகளாக தான் இருந்தோம். ஆனால் எங்களுக்கும் பிலாலுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நம்ம அம்மார் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை வரலாற்றுல பார்த்தோம். உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வேதனை தாங்க முடியாம வெறும் உடம்போட நிர்வாணமா நிக்க வச்சு, வெயில்ல நிக்க வச்சு, அவங்க மேல உருக்கு சட்டைகளை மாட்டி சங்கிலியால அடிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அதாவது லாத்தூசாவை புகழ்ந்து சொல்லு, அல்லாஹ்வை திட்டு, லாத்தூசாவை புகழ்ந்து சொல்லு அடிக்கிறாங்க. லாத்தூசாங்கிறது குறைஷிகளோட தெய்வத்துடைய பேரு. அப்ப இவங்க முடியாதுன்னு மறுக்கிறாங்க. என்ன பண்றாங்க, வெயில்ல நிக்க வச்சு திடீர்னு தண்ணி தொட்டில அவங்க தலையை அமுக்குறாங்க. அவங்க இப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பார்த்தோம், அம்மார் ரலியல்லாஹு என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேதனை தாங்க முடியாம லாத்தூசா தான் சிறந்த கடவுள்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த வேதனை, நம்ம இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோமே, லாத்தூசா புகழ்ந்துடமேன்னு சொல்லி நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்தாங்க. யார சொல்ல அந்த மாதிரி தப்பு பண்ணு சொல்லி. உடனே அல்லாஹ் என்ன பண்ணா, ஆயத்தை இறக்கணும். நபியே, உள்ளம் நிம்மதியாக இருக்கும் பொழுது, உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை முழுமையாக இருக்கும் பொழுது, எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கு பயந்து, எதிரிகளுடைய அநியாயங்களுக்கு பயந்து நாவினால் இது போன்ற வார்த்தைகளை சொல்றது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அதனால அம்மார் செஞ்சே தவறே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கணும். அதனால அதுல இருந்து எல்லா சஹாபாக்களுக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொதுவான சலுகை கொடுத்துறாங்க, ஒரு அனுமதி கொடுத்துறாங்க. என்ன அனுமதி சொன்னா, அப்படி உங்களுக்கு நிர்பந்தம், அதாவது அந்த வார்த்தையை சொல்றதுனால லாத்தூசா தான் சிறந்த கடவுள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நாவால சொல்றதுனால, அதனால உங்களுடைய சித்திரவதை குறையும் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த வார்த்தை சும்மா நாவனால சொல்லிக்கங்க. உள்ளத்துல உங்களுக்கு ஈமான் இருக்குது, உள்ளத்துல பூரணமா நம்புறீங்க, அப்படி நீங்க நாவால சொல்றதுனால உங்களுக்கு செய்யப்படும் விதிக்கப்படும் சித்திரவதை கொஞ்சம் குறையும், வேதனை குறையும் அப்படின்னு சொன்னா நீங்க நாவால சொல்லிங்க, தப்பு இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான அனுமதி கொடுத்தாங்க. அந்த அனுமதி அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா கொடுத்திருந்தாங்க. இதைத்தான் அதற்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க எல்லாரும் அந்த அனுமதியை பயன்படுத்தணும். நாங்க எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அனுமதி என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். ஆனால் பிலால் மட்டும் கடைசியிலும் பயன்படுத்தவே இல்லை. பிலால் மட்டும் என்ன பண்ணல, கடைசியிலும் பயன்படுத்தல. எந்த அளவுக்கு கொஞ்சம் சகோதரர்களே, அப்படியே ஒரு நெருப்பு கங்க பூமியில பரப்பி, நெருப்பு துண்டுகள் அப்படி பூமியில பரப்பி, அதுக்கு மேல வெறும் உடம்போட படுக்க வச்சிருது. பிலால படுக்க வச்சு அவங்க நெஞ்சுக்கு மேல கள்ளத்துக்கு வச்சிருது. கள்ளத்துக்கு வச்சு இப்ப சொல்லு, லாத்தூசா தான் பெரிய கடவுள் சொல்லு, லாத்தூசா தான் பெரிய கடவுள் சொல்லுங்கிறது. ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அத்தனை வேலையை தாங்கிக்கிட்டு அவங்க மூஞ்சில காரி துப்பிட்டு, யாரு குறைஷியோட மூஞ்சில காரி துப்பிட்டு, அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹ்தான் ஒருவன், அல்லாஹ்தான் ஒருவன் அப்படின்னு சொல்லி அஹத் அஹத்ங்கிற வார்த்தை சொன்னாங்க. இதனால குறைஷிகளை வேகம் தாங்க முடியல. எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணாங்க, சங்கிலியால அடிச்சு பார்த்தாங்க. கடைசியில அவங்களுடைய எஜமான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எஜமான் உமையத் இப்னு ஹலஃப் என்பவன் மிக மோசமான குறைஷிகளிலேயே வன்னெஞ்சக்காரன். அதாவது அபூஜஹலுக்கு அடுத்தபடியான ஒரு மோசமான கல்நெஞ்சக்காரன், அபூஜஹலுக்கு அடுத்தபடியான ஒரு மோசமான ரவுடி யாருன்னு சொன்னா இந்த உமையத் இப்னு ஹலஃப். இந்த உமையத் இப்னு ஹலஃப் தான் யார் அப்படின்னு சொன்னா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எஜமானா இருக்கிறான். இந்த உமையா என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது தன்னுடைய கோத்திரத்துக்கே ஏற்பட்ட பெரிய அவப்பெயரை நினைக்கிறான். ஏன்னு சொன்னா, மற்ற சஹாபாக்கள்லாம் மற்ற குறைஷிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழைகளையும் அடிமைகளையும் சித்திரவதைப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, லாத்தூசா தான் பெரிய கடவுள்னு சொல்லிடுறாங்க. ஆனா பிலால் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கடைசி எவ்வளவு வேதனை செஞ்சாலும் சரி அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத் அப்படிங்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அபூஜஹல் வந்து உமையத் இப்னு ஹலஃபை கிண்டல் பண்றான். பத்தியா, நாங்க போடுற போட்டுல எங்க அடிமைகள்லாம் பயந்து போய் நாங்க சொல்றானுங்க, உன் அடிமையை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே,
உன் அடிமை உன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொன்னோட உமையத் இப்னு ஹலஃப்க்கு ரோஷம் வந்து தாங்க முடியல. நம்முடைய குலப்பேரையும் கெடுத்துட்டான், நம்முடைய வம்சத்திலே பேரை அவப்பேரை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு வேதனை ஏற்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வேதனை ஏற்படுத்தி பார்க்கறான். இதுக்கேற்ற மாதிரி அபூஜஹல் வந்து அப்பப்ப உத்மா பின் ஷைபா வந்து இந்த உமையத் இப்னு ஹலஃப் என்ன பண்றது, தூண்டி விடுறது, உசுபேத்தி விடுறது. நீ நல்லா அடி, நீ அடிக்கிற மாதிரி அடித்தா அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றது, நல்ல வேகமா போட்டு அடிக்கிறது. இப்படியே எவ்வளவு சித்திரவதை பண்ணி பார்த்தாங்க. அவ்வளோ சித்திரவதை தாங்கிறது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அஹத் அஹத் அஹத், இதை தவிர எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த அஹதுங்கிற வார்த்தை கேட்டவனே அவனுக்கு அப்படியே கொந்தளிக்குது, ரத்தம் சூடு ஏறுது, போட்டு அடிக்கிறான், மறுபடியும் சித்திரவதை பண்றான், மறுபடியும் அஹது அஹதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சித்திரவதை பண்ணி கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உமையத் இப்னு ஹலஃப் அப்படியே தளர்ந்து போய், அடிக்க முடியாம தளர்ந்து போய் சங்கிலியால அடிச்சு அடிச்சு அவனுடைய கை காய்ச்சி போச்சு. சங்கிலியை பிடிச்சி அடிச்சு அடிச்சு அவனுடைய கை காய்ச்சி போச்சு. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மனசு காயல, அவருடைய மனசு தளரல. அப்போ அஹத் அஹதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த உமையத் இப்னு ஹலஃப் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா தன்னுடைய வீட்டு தன்னுடைய சொந்தக்காரனுடைய சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்துல கயிறு முடிச்ச போட்டு அந்த சின்ன பிள்ளைங்க கையில கொடுத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிமையை மக்கா பூவா தெருத்தரா இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்துல கைத்தை போட்டு கட்டி இழுத்துக்கிட்டே போறாங்க. பிலால் ரலியல்லாஹு கழுத்துல கைத்தை போட்டு கட்டதுனால வார்த்தை வரல, இருந்தாலும் உதடுகள் அஹத் 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 உச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த உமையத் இப்னு ஹலஃப் என்ன பண்றான்னு சொன்னா அப்படியே இழுத்துக்கிட்டே சிறுவர்கள் அதற்கு பிலால் ரலியல்லாஹு கழுத்துல கைத்தை போட்டு கட்டி இழுத்துக்கிட்டே வரும் பொழுது உமையத் இப்னு ஹலஃபுடைய வீட்டு வழியா வர்றான். வரும் பொழுது உமையத் இப்னு ஹலஃப் அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய உதடு முணுமுணுக்கிறத பார்த்து, எனக்கு சத்தம் வரல, தொண்டை இருக்கிட்டதுனால சத்தம் வரல, உதடு முணுமுணுக்குது, என்ன சொல்றாங்க, ஓடி போய் காதை கட்ட வச்சு கேட்கறான், அஹத் அஹத் சத்தம் கேட்குது, மறுபடியும் போட்டு அடிக்கிறான். அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா எந்த சூழ்நிலையும் தளரல. இப்படியே இழுத்துக்கிட்டு வரும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அப்படியே இழுத்துட்டு போறாங்க, ரேட்டோட இழுத்துட்டு போறாங்க, கழுத்துல கைத்தை கட்டி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்றாங்க, பிலாலே பொறுமையோடு இருங்க, உங்களுடைய உறுதிக்கு அல்லாஹ் நிச்சயமா கூலி கொடுப்பான்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியே எல்லா சஹாபாக்களும் பார்க்கறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் பார்க்கறாங்க, அலி பார்க்கறாங்க. அவங்களால வேடிக்கை பார்க்கறத தவிர ஒண்ணும் செய்ய முடியல, வெறும் வேடிக்கை பார்க்கறத தவிர அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. அந்த அளவுக்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வன் கொடுமைகளும் கடுமையான சோதனைகள் நிகழ்த்தப்படுது. இவ்வளவுக்கு பிறகும் சகோதரர்களே பிலால் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய உறுதியை தளராம அஹத் அஹத் என்று அந்த எதிரிகளுக்கு வேதனை ஏற்படுத்தக்கூடிய எரிச்சலும் வெறுப்பும் ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை மேலும் மேலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த உமையத் இப்னு ஹலஃப் பார்க்கறான், இந்த பிலாலை வச்சிருக்கிறதுனால நமக்கு தான் கெட்ட பேரு, பிலாலை வச்சிருக்கிறதுனால நமக்கு பெரிய கெட்ட பேரு, குறைஷிகள் பூரா நம்மளை கேவலமா பேசுறாங்க, நாங்களாம் எங்களுடைய அடிமைகளை அடக்கிட்டோம், ஆனா ஒன்னால உன் அடிமையை அடக்க முடியல, ஒரு அடிமையை அடக்க முடியல, நீனா ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லி உமையத் இப்னு ஹலஃபை கிண்டல் பண்ண ஆரம்பிச்ச உடனே உமையா முடிவு பண்ணிடுறான், பிலாலை வந்து இனிமேல் சித்திரவதைப்படுத்துறதுலயோ அல்லது இனிமேல் வந்து அவரை வந்து வேதனைப்படுத்துறதுலயோ அர்த்தமே கிடையாது. அவர் மனசு நம்ம மனசு கல் மனசான மாதிரி அவருடைய மனசு கல் மனசு ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பிலால் ரலியல்லாஹு தஆலா கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நேர மக்காவுக்கு வெளியில கூட்டு போயிடறான். மக்காவுக்கு வெளியில ரமலாங்கிற இடத்துக்கு கூட்டு போய் அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலாவை ஒரு பெரிய கம்பத்துல நிர்வாணமா கட்டி வச்சு, நிர்வாணமா சங்கிலியால கட்டி வச்சு என்ன பண்றான், தலையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி உமையத் இப்னு ஹலஃப் அழைச்சிட்டு போறான். அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா இழுத்துக்கிட்டு போய் அங்க போய் கம்பத்துல கட்டின உடனே இதை கேள்விப்பட்டவனா அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓடுறாங்க. ஓடி சொல்றாங்க, அட பாவிகளா, இந்த அடிமையை போட்டு இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்களே, இப்படி கேவலப்படுத்துறீங்களே, இது உங்களுக்கு என்ன தீங்கு பண்ணாரு, உனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் ஏதாவது குளறுபடி பண்ணாரா, உனக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் ஏதாவது தப்பு பண்ணாரா, இல்ல நீ சொன்ன வேலை ஏதாவது செய்ய விட்டாரா, அவர் ஏக அல்லாஹ்வை ஏத்துக்கிறதுல ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்துற அப்படின்னு சொல்லி அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் அந்த உமையத் இப்னு ஹலஃப்ட்ட பேசுறாங்க. பேசினோன்னு அந்த உமையா சொல்றான், அப்படி இறக்கப்படுறீல்ல, தேவைப்பட்ட விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடு அப்படின்றான். தேவைப்பட்டா விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடு. ஏன்னு சொன்னா உமையா பாக்குறான், நம்ம எந்த அளவுக்கு இவரை அடிச்சு சித்திரவதைப்படுத்தி இவரை கைகால முனமாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இனி பிலால் நடந்தாருன்னா நடைப்பிணமா தான் நடப்பாரு. அந்த அளவுக்கு அவர் சித்திரவதைப்படுத்தியாச்சு, அவர் வேதனைப்படுத்தியாச்சு. இவரையும் இவரை வச்சு ஒரு வேலையும் வாங்க முடியாது, இவரால் பாரம் சமக்க முடியாது, இவரால் கூலி வேலை செய்ய முடியாது, இவரால் நமக்கு சம்பாதிச்சு தர முடியாது, நம்ம வீட்டு வேலை செய்ய முடியாது, நம்முடைய தோட்டத்து வேலை செய்ய முடியாது. இது ஒரு நடப்பேணும், இதை வச்சுட்டு சும்மா தான் சோறு போடணும். அதனால யாராவது கேட்டா வித்து தொலைச்சிடலாம், இல்லைன்னா வெட்டி சாச்சிடலாம். இவரை வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்முடைய குலத்துக்கே பெரிய அவப்பேரா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவன் முடிவு பண்றான். முடிவு பண்ணா அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பிலாலுடைய இந்த உமையாவுடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூபக்கர் கேட்கறாங்க, சரிப்பா அவர் என்ன வேலை கொடுப்ப நான் வாங்கிக்கிறேன்பா அப்படிங்கிறாங்க. அவருக்கு என்ன வேலை சொல்லு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப உமையா பாக்குறான், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பொதுவான நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னா மக்கா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு, எங்கேயாவது ஒரு அடிமை இஸ்லாத்தை ஏற்று அவர் சித்திரவதைப்படுவார். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஜவுளி வியாபாரியா இருந்தாங்க,
ஜவுளி வியாபாரம் இருந்தாங்க, ஓரளவு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்துச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த அடிமையை விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டுருவாங்க. இதை கேள்விப்பட்ட உமையா என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, இதை கேள்விப்பட்டு தான் அந்த மாதிரி சொல்றான் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்ட உடனே, நீ வந்து அப்படி நல்ல ரோஷம் உள்ளவராகவும் அவர் மேல இறக்கம் உள்ளவராக இருந்தா அவரை காசு கொடுத்து வாங்கி உரிமை விட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பண்றாங்க, விலை கேட்கறாங்க. எவ்வளவு விலைன்னு கேட்ட உடனே உமையா என்ன பண்றான், விலையை 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா சொல்றான். 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா சொல்றான். அதாவது சாதாரண மார்க்கெட்ல ஒரு அடிமைக்கு என்ன விலையோ அதோட பன்மடங்கு அதிகமா சொல்றான். ஏன்னு சொன்னா எப்படி அபூபக்கர் இவர் மேல உள்ள பாசத்தினாலையும் பட்டுனாலையும் வாங்கிடுவாரு அது முடிவு பண்ணி சொல்றான். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சரிப்பா அவர் சித்திரவதை பண்றதை விட்டு அவர் கட்ட அவுத்து விட்டுரு, நாளைக்கு நான் பணத்தை கொடுத்து அவரை கூட்டு போறேன், எனக்கு ஒரு நாள் தவணை கொடு, நாளைக்கு நான் பணத்தை கொண்டு கொடுத்துட்டு அவரை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உமையா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் நாளைக்கு வரலாம் இவர் சித்திரவதை பண்றதை விட நிறுத்திடுறேன், சங்கிலியால அடிக்க மாட்டேன், சித்திரவதைப்படுத்த மாட்டேன், உடம்புல சூடு போட மாட்டேன், மல்லாக்க படுக்க வைக்கப்பட்டு நெஞ்சில பாறாங்களை தூக்கி வைக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, இவரை கட்டி தான் இருப்பாரு, சங்கிலியால கட்டி தான் போட்டிருப்பேன், நாளைக்கு வந்து நீங்க வந்து வாங்கிட்டு போனா சங்கிலி அவுத்து விடுவேன், இல்லன்னு சொன்னா இதே கட்டி வச்சா தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி உமையா சொன்ன உடனே அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்து அவசர அவசரமா தெரிஞ்சு அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி பணம் ஏற்பாடு பண்ணி நேரம் மறுநாள் உமையாட்ட போறாங்க. உமையாட்ட போய் அவன் பணத்தை கொடுத்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தங்களுடைய கையாலே போய் அவசர அவசரமா அந்த சங்கிலிகளை பூரா அவுத்து அவருடைய காயத்தை பூரா தடவுறாங்க. அவங்களுடைய காயம் எங்கெங்கெல்லாம் காயம் பட்டுறதோ அடிபட்டுறதோ அதெல்லாம் தடவி மருந்து போட்டு அவங்க தங்க நெஞ்சோட அணைச்சிக்கிறாங்க. இதை குறைஷிகள் பூரா பாக்குறாங்க. ஒரு 7 அடிமை, அது ஒரு மோசமான நீக்ரோ அடிமை. இந்த நீக்ரோ அடிமையே நம்முடைய குறைஷி குலத்தை சார்ந்த ஒரு உயர்ந்த மனிதர் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு குறைஷி குலத்துல ஒரு உயர்ந்த வம்சத்தை சார்ந்தவங்க, நம்முடைய குறைஷி வம்சத்தை சார்ந்த உயர்ந்த மனிதர் இந்த ஒரு அற்பமான அடிமையை போய் இப்படி கட்டிப்பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறைஷிகள் பூரா ஒரு ஏளனமா பாக்குறாங்க. அப்ப உமையத் இப்னு கலஃப் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உமையத் இப்னு கலஃப் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அபூபக்கரே இந்த ஒரு வீணாப்பன அடிமையா இப்படி கட்டிப்பிடிக்கிறது, இந்த அடிமைக்கு என்கிட்ட எந்த மதிப்புமே கிடையாது, இந்த அடிமைக்கு என்கிட்ட எந்த மதிப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்றான், லவ் அபைத அகதஹு இல்லா பி ஊகியத்தின் லா பியத்துஹு. அதாவது இவரை வந்து நீ 1 தீனார் கேட்டிருந்தா கூட நான் வித்திருப்பேன், 1 தீனாருக்கு நீ கேட்டிருந்தா கூட, நான் சொன்னேன் 10 தீனார் 20 தீனார் சொன்னேன், ஆனா நீ வந்து அவ்வளவு முடியாதுப்பா 1 தீனார் தான் அப்படின்னு கேட்டிருந்தா கூட நான் இவனை வித்திருப்பேன், உனக்கு அவ்வளவு மட்டமான அடிமை, இந்த அடிமையை போய் நீ கட்டி பிடிச்சி அரவணைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். உடனே அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லவ் அபைத பைஅஹு இல்லா பி மியத்தின் லஸ்தரைது. அவன் சொன்ன அதே வார்த்தை சொல்றாங்க, நீ 1 தீனார் கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன்னு சொல்ற, ஆனா நான் அப்படி இல்லை, நீ 100 தீனார் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்து வாங்கியிருப்பேன். இவரை என்கிட்ட இவர் எவ்வளவு மரியாதைன்னு சொன்னா, உன்கிட்ட 1 தீனார கூட மதிப்பு இல்லைங்கிற, ஆனா இவர் என்னிடத்துல எவ்வளவு கண்ணியமானவர் எவ்வளவு மரியாதைக்குரியவர் சொன்னா, நீ 100 தீனார் கேட்டிருந்தா கூட நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது வசூல் பண்ணி எப்படியாவது அதை ஏற்பாடு பண்ணி நான் உன்கிட்ட கொடுத்து இவரை வாங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இப்படியே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா மக்காவிலே உரிமையான செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லலாம் பிலாலை வந்து நான் விலைக்கு வாங்கி உரிமை விட்டுன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபூபக்கரே ரொம்ப அழகான லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்க, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பரக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி துஆ செய்றாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உரிமையான பிறகும் அடிமைத்தனத்திலிருந்து உரிமையான பிறகும் கூட குறைஷிகள் அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா விட்டு வைக்கிற அதற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு மேலும் மேலும் என்னென்ன தீங்குகளையும் என்னென்ன நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கணுமோ எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான வேதனைகளையும் அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கொடுத்த வண்ணமாகவே இருந்தார்கள் மக்கத்து குறைஷிகள். இந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிலால் ரலியல்லாஹு தஆலா நெருக்கமான உறவு ஏற்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீக்ரோன்னு பார்க்காம ரொம்ப அதாவது பார்க்கிறதுக்கே ஒரு அருவருப்பான தோற்றம் இருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்ற சஹாபாக்களை பார்ப்பதை போன்றே அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பேரன் யாரு, ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி வளர்ப்பு மகனுடைய பேரன் யாரு, ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு யார் அப்படின்னு சொன்னா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு யாரு, ஸைதுடைய மகன். உசாமா யாருன்னு சொன்னா இவங்க ஒரு அடிமை தான், நீக்ரோ தான், இவங்க ஒரு அடிமை தான், நீக்ரோ தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சொந்த பேர் ரொம்ப அழகா இருப்பாங்க, ஹஸன் ரலியல்லாஹு தஆலா. ஹஸன்டாலே அழகான அர்த்தம், பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த ஹஸன் ரலியல்லாஹு ஒரு மடியிலையும் ரொம்ப பார்க்கிறதுக்கே அருவருப்பா இருக்கக்கூடிய அதற்கு உசாமா ரலியல்லாஹு தஆலா ஒரு மடியில வச்சு சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா ஃபஹிபஹுமா, யா அல்லாஹ் இந்த இருவரையும் நான் நேசிக்கிறேன், ஆகவே நீ இந்த 2 பேரையும் நேசிப்பாயான்னு சொல்லி ரசூலுல்லாஹி துஆ செஞ்சிருக்காங்க. எப்படி தன்னுடைய குடும்பத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கருப்பர் வெள்ளையங்கிற பாகுபாட்டை அகற்றி சமத்துவத்தை நிலைநாட்டினார்களோ அதே போன்ற சமுதாயத்திலும்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக நீதியை கடைபிடித்து சமூகத்தை நிலைநாட்டுறாங்க. அந்த அளவுல ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எல்லா விதத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த நிலைமையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. அவங்களோட சேர்ந்து ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன இடத்துல சகோதரர்களே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்றைய தினம் பயான்ல சொன்னோம், அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வீட்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் தங்கி இருக்காங்க. அந்த 7 மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல அந்த எத்தீமான பிள்ளைகளோட இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, பள்ளிவாசல கட்டுறாங்க. பள்ளிவாசல கட்டின உடனே சகோதரர்களே இஸ்லாத்திலே முதல் இமாம் யார் அப்படின்னு சொன்னா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இஸ்லாத்திலே முதல் முஅஸ்ஸின் யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ஒரு இமாமுக்கு ஈக்குவலான பதவி என்னது, முஅஸ்ஸினுடைய பதவிங்கிறது. அந்த முஅஸ்ஸினுடைய பதவியை, அதாவது தனக்கு நிகரான ஒரு பதவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹபஷி கொடுத்தாங்க, நிக்ரோ கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு உலகத்தாருக்கு மத்தியிலே இஸ்லாம் என்பது ஒரு சமத்துவ மார்க்கம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. சகோதரர்களே, அவர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அதான் பாங்கு சொல்லப்பட்ட சம்பவமும் ஒரு சுயான சம்பவம். அந்த பாங்கு ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது தொழுகைக்காண்டி அழைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சஹாபி ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்க. யார சொல்லலாம், யூதர்கள் என்ன பண்றாங்க, நாக்கூஸ் அடிக்க, அதாவது டும் 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 என்ன பண்றாங்க, ஒரு மத்தம் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி நாம என்ன பண்ணலாம், ஒரு மத்தம் கட்டி விட்டு அடிக்கலாம். இன்னைக்கு நம்ம கிராமங்களை பாக்குறோம்ல, நகரான்றாங்கல்ல, நகர அடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி நாமளும் அடிக்கலாம் அப்படின்றாங்க. சில பேர் சொல்றாங்க ஊதுகுழலை வச்சு ஊதலாம். இது ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவு எடுக்க முடியல. சரி அன்றைய இரவு, சரி நாளை காலையில கூடி பேசிக்கலாம்னு சொல்லி அன்றைய இரவு படுக்கிறாங்க. படுத்தா மறுநாள் காலையில அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா சஹாபி ஓடி வர்றாங்க. யார சொல்லலாம், நேற்று இரவு நான் ஒரு கனவு ஒண்ணு கண்டேன். என்ன கனவு, இந்த மாதிரி ஒரு பரிச்சை போர்வை பொருத்தி ஒரு மனிதர் என்ன பண்றாரு, நாக்கூஸ் வித்துக்கிட்டே போறாரு. நாக்கூஸ் சொன்னா இந்த ஊதுகுழல், இந்த பீபின்னு ஊதுறாங்க பாருங்க, அந்த ஊதுகுழல் வித்துக்கிட்டே போறாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு ஊதுகுழல் விலைக்கு தாங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, எதுக்காண்டி அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், நாங்க வந்து தொழுகைக்காண்டி அழைக்கிறத பத்தி நேற்று இரவு மசூரா பண்ணோம். ஏன்னா பொதுவா மனுஷன் வந்து பகல் பூரா எதை பத்தி யோசிக்கிறானோ அதான் ராத்திரில என்னவா வரும், கனவா வரும். பாக்குறோம்ல, சில சமயங்கள்ல நம்மளை சுத்தி தங்கமா இருக்கிற மாதிரி கனவு காணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், பகல் பூரா அதை பத்தி யோசிச்சிருந்திருப்போம் அர்த்தம். நிறைய தங்கம் வாங்கணும், நிறைய வெள்ளி வாங்கணும் யோசிச்சிருப்போம். ராத்திரி பூரா தங்கமலை கொட்டுற மாதிரி கனவு காணுவோம். மறுநாள் காலையில வந்து ஹஸ்ரத் தங்கமலையா கொட்டுற மாதிரி கனவு கண்டேன். இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியுதுக்கு, நேற்று பூரா அதை நினைச்சு இருந்திருப்பீங்க, இன்னைக்கு அது கனவுல வந்திருக்கும். அப்ப இந்த சஹாபி பகல் பூரா அதே சிந்தனையில படுத்ததுனால அன்றைய இரவு என்ன ஞாபகத்து, என்ன கனவு வருது, அந்த மாதிரியே கனவு வருது. அப்ப அவர் சொல்ற, நாங்க தொழுகைக்காண்டி அழைக்கிறதுக்காண்டி ஒரு நாக்கூஸ் தேவைப்படுது, எனக்கு அந்த நாக்கூஸை தாங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்றாரு, நாக்கூஸ் விற்கிறவர் சொல்றாரு, தொழுகை கலைக்கிறதுக்கு ஏன் நீங்க இதை வச்சு ஊத போறீங்க, இதை விட ஒரு நல்ல வழி நான் உங்களுக்கு சொல்லி தரேனே அப்படிங்கிறாரு. என்ன வழின்னு சொன்ன உடனே அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த பாங்குடைய வார்த்தைகளை சொல்லி தராரு. சொல்லி தந்த உடனே அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாக்க ஜிப்ரீல். அவர் யாரு, உன் கனவுல வந்தவரு ஜிப்ரீல், அவர் தான் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க. ஹஜ்ரத் பிலால் தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒல்லியான ஆளா இருந்தாலும் கூட அவங்களுடைய குரல் வளம் எப்படிப்பட்ட குரல் வளம் அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கும். சில பேர் பாக்குறோம்ல, சில பேர் பாங்க சொன்னா கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி குரல் வளம் மிக்கவரும் யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலால்ட்ட அந்த செய்தி, அந்த வார்த்தைகளை சொல்லி பிலால் ரலியல்லாஹு அப்படியே பை ஹார்ட் பண்ணிக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணி மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல உள்ள சின்ன திண்டு மாதிரி இடத்துல ஏறி நின்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல்ல பிலாலை பாங்க சொல்லுங்க அப்படின்ற உடனே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அந்த தான் மனனம் செய்த அந்த வார்த்தைகளை அப்படியே பாங்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் முஅஸ்ஸின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட முதல் முஅஸ்ஸின் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு பாங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்க, அப்படியே தன்னுடைய ஆடையை சரி செஞ்சு செய்யாம அப்படியே இழுத்துக்கிட்டே ஓடி வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யார சொல்லா என்னப்பா, என்ன விஷயம் இது, என்ன விஷயம், யார் சொல்லி தந்தது அப்படின்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் என்ன விஷயம்னு, இல்ல நான் ஒரு கனவு கண்டேன், அதுல ஒருத்தர் நாக்கூஸ் வித்துட்டு போனாரு, அவர் நான் கேட்டேன், அவர் எனக்கு இந்த வார்த்தையை கத்து கொடுத்தாரு, நான் வந்து சொல்றதுக்குள்ள உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப ஜிப்ரீல் ஒருத்தர் கனவுல வரல, 2 பேர் கனவுல வந்திருக்காங்க. ஜிப்ரீல் 2 பேர் கனவுல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உன்னுடைய கனவுல வந்தவர் ஜிப்ரீல் தான் அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து தான் இந்த பாங்கு சொல்லும் முறை உருவாக்கப்பட்டுச்சு. இந்த பாங்குடைய வார்த்தைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அல்லாஹு அக்பர் என்பதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது வரை முடிக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை இந்த
பாங்குடைய வார்த்தை. இந்த சகோதரர்களே, இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த சிறப்பு, இந்த கண்ணியம் அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியமா நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்காத பெரும் பாக்கியமா நினைச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல மதீனா இருக்கிறத பெரிய பாக்கியமா நினைச்சாங்க. இந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பிரயாணத்துக்கு போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைச்சிக்கிட்டு வெளியூருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கும் சேர்றதுக்கு குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிட்டு நம்ம அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இரவோட இரவு அங்க போயலாம், அங்க போய் ரெஸ்ட் எடுத்துலாம் நினைச்சு திட்டம் போட்டு வர்றாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட பகுதி போய் சேர்றதுக்குள்ள அதிகாலை ஆயிடுது, விடியகாலம் 2 மணி 3 மணி ஆயிடுது. அப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பிலால் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு, பிலாலே நீங்க முழிச்சிட்டு இருங்க, நாங்க எல்லாம் தூங்குறோம், ஏன்னா நீங்க வாங்க சொல்லி ஆகணும், நீங்க தான் எங்களை எல்லாம் தொழுகைக்கு எழுப்பணும், விடியகாலம் 2 3 அதிகாலை நேரமாயி போச்சு, இப்ப தூணா எழுந்திருக்கிறது கஷ்டம், அதனால நீங்க வாங்க சொல்லி எங்கெல்லாம் எழுப்பணும், நீங்க மட்டும் முழிச்சிட்டு இருங்க, நாங்கெல்லாம் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தூங்க போயிட்டாங்க. தூங்க போனா முழிச்சு பாக்குறாங்க, சூரியன் நல்லா உதயம் ஆயிடுச்சு. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துட்டே இருந்தேன், எப்படி தூங்கணும்னு எனக்கே தெரியல. ஃபயதரிபு ஷம்ஸ் அலல் வஜ்ஹி வர்பா, ஃபயதரிபு ஷம்ஸ் அலா வஜ்ஹி வர்பா, சூரியன் என்ற முகத்திலே பலார் பலார் என்று அரைந்த பிறகு தான் நான் முழிச்சு பார்த்தேன். அதாவது நல்ல பொழந்துருச்சு, நல்ல விடிஞ்சிருச்சு, விடிஞ்சு சூரிய வெளிச்சம் பட்டதான் முழிச்சு பாக்குறேன். முழிச்சு பார்த்து எல்லாத்தையும் அவசரமா எழுப்பினேன். எல்லா சஹாபாக்களும் எழுச்சிட்டாங்க. என்ன பண்ணல, யாருமே என்ன பண்ணல, சுபு தொழுவ, சூரியன் நல்ல உதயம் ஆயிடுச்சு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, பிலாலே உம்மை தூங்க வச்சது அல்லாஹ் இல்ல, எங்களெல்லாம் தூங்க வச்சது அல்லாஹ், உங்களை தூங்க வச்சது ஷைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு போன பிறகு சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து சுபு தொழுகை, சூரியன் நல்ல முறை உதயமான பிறகு எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து சுபு தொழுகை தொழுகின்றார்கள். இதுதான் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் நாம் பார்க்கலாம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்திருக்கும் பொழுது, நீங்க விழித்திருந்து எங்களை எல்லாம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா தூங்கினது அது அவருடைய தூக்கம் அல்ல, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தாருக்கு ஒரு சட்டத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வா தூங்க வச்சுட்டான். என்னண்டே இப்ப பாருங்க, நாம இன்னைக்கு அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம், ஃபஜ்ர் தொலைக்கு எழுந்திருக்கன்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம், இல்ல யார்ட்டையா பக்கத்துல ஒன்று சொல்லிட்டு படுக்கிறோம் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி, அதையும் மீறி நம்ம அசந்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முடிச்சு பாருங்க 6:30 மணி ஆயிப்போச்சு, இல்ல 7 மணி ஆயிப்போச்சு. நாம என்ன நினைப்போம், 7 மணி ஆயிப்போச்சா, சரி தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, ஜான் போனா என்ன முளம் போனா என்ன, ஒரு இடம் லோகரோட தொழுதுக்கலாம், என்ன பண்ணுவோம், ஒரே லோகரோட தொழுதலாம் போட்டுருப்போம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் நாம அன் ஸலாத்தின் அவ் நஸியஹா ஃபல்யுஸல்லிஹா இதா ذكرஹா ஃபஇன்ன ذلك வக்துஹா. புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் இருக்குது, மன் நாம அன் ஸலாத்தின், யார் ஒரு தொழுகையை விட்டு அசந்து தூங்கி விடுகிறாரோ, அசந்து தூங்குறேன்னு சொன்னா அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு கதவை பூரா சாத்தி போட்டு பாங்க சத்தம் கேட்டாதபடிக்கு நல்ல இருட்டா வச்சுட்டு தூங்குறதல்ல, முழிக்கிறதுக்காண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தன்னை அறியாமல் தூங்கிட்டாரு, அவர்தான் சட்டம். அப்ப யார் தன்னை அறியாமல் தூங்கி விட்டாரோ அல்ல தொழுணுங்கிறதே மறந்துட்டாரு, இப்படிப்பட்டவர் ஃபல்யுஸல்லிஹா இதா ذكرஹா, எப்ப ஞாபகம் வருமோ உடனே தொழுதட்டும், எப்ப ஞாபகம் வருமோ உடனே தொழுதட்டும், அல்லது எப்ப முழிப்பு வருமோ உடனே தொழுதரணும். அப்ப 6:30 மணிக்கு முழிப்பு வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணிடணும், தொழுதரணும். அந்த சட்டத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாருடைய உம்மத்தினருக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூங்க வச்சு இந்த சமுதாயத்தை ஒரு அற்புதமான மசாலாவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்த புதுசுல ஒரு முறை சஹாபாக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, பிலாலே நான் சொர்க்கத்துல அப்படியே உலாவிட்டு வந்தேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தையும் எனக்கு அப்படியே காட்டிட்டு சொர்க்கத்தையும் அப்படியே அல்லாஹ் காட்டிட்டு வந்தான். அப்படி காட்டிட்டு வரும்பொழுது நான் பாக்குறேன், சொர்க்கத்துல எனக்கு முன்னாடி யாரும் நடக்கிற சத்தம் கேக்குது, காலடி சத்தம் கேக்குது. நான் ஒரு ரூம்குள்ள போனா, ஒரு சொர்க்கத்துல ஒரு பகுதிக்கு போனா அந்த பகுதியில் ஒருத்தர் நடந்து வெளியே போற மாதிரி சவுண்ட் கேக்குது, இன்னொரு பகுதிக்கு போனா அந்த பகுதியில் எனக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து வெளியே போற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்ப யார் அவர் நமக்கு முன்னாடி சொர்க்கத்துல நடந்து போறது அப்படின்னு சொல்லி நான் வேகமா ஃபாலோ பண்ணி பார்த்தா, பிலாலே நீங்க நடந்துகிட்டு இருந்தீங்க, சொர்க்கத்துல எனக்கு முன்னால யார் நடந்துகிட்டு இருந்தா, நீங்க நடந்துகிட்டு இருந்தீங்க. அப்படி எனக்கு முன்னால சொர்க்கத்துல நீங்க நடக்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன பெரிய இபாதத் செய்றீங்க, அப்படின்னு பெரிய சிறப்பான காரியம் பண்றீங்க, அது எல்லாத்துக்கும் சொல்லுங்களேன், இந்த உம்மத்துக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. உடனே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் அப்படி ஒண்ணும் பெரிய இபாதத்லாம் ஒண்ணு செஞ்சது இல்ல, அப்படி ஒண்ணும் பெரிய இபாதத்லாம் செய்யல, எப்போ ஒது முடிஞ்சாலும் உடனே ஒது செஞ்சிருவேன், எப்போ ஒது முடிஞ்சாலும் உடனே ஒது செஞ்சிருவேன், என்னால தூங்காத நேரங்களை தவிர, தூங்குற நேரத்தை தவிர முழிச்சுக்கிட்டு நேரம் ஃபுல்லாவே ஒதுவோடவே இருப்பேன் முடிஞ்ச வரலாம். அப்படி ஒது செஞ்சா உடனே தஹியத்துல் ஒது என்று சொல்லக்கூடிய அந்த ஒதுவுடைய காணிக்கை 2 ரக்காத் நஃபில் தொழுதுருவேன். எப்போ ஒது முடிஞ்சாலும் உடனே ஒது செஞ்சிருவேன், உடனே ஒது செஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுதுருவேன். இதான் யார சொல்லலாம் நான் செய்யக்கூடிய சிறப்பான அமல், வேற எதனா பெரிய அமல்லாம் ஒண்ணு செய்யற அப்படின்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ராக்க யுதுஹிலுக்கல் ஜன்னத அமாமி, உன்னுடைய இந்த காரியம் தான் எனக்கு முன்னால் உன் சொர்க்கத்துல நுழைய செஞ்சுச்சு.
எனக்கு முன்னால உன்னுடைய சொர்க்கத்தில் நடமாட வச்சிச்சு அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே, இந்த ஹதீஸ் சம்பவம் மூலமாக நமக்கு விளங்கக்கூடிய பெரிய படிப்பினை என்னவென்றால், ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா செஞ்ச காரியம் அவங்க இஷ்டத்துக்கு செய்யல, அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட்டு பேர்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை தான் செஞ்சாங்க. பிலால் ரலியல்லாஹு செஞ்ச காரியத்தை ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, அங்கீகரிச்சிட்டாங்க. அதனால இப்ப மார்க்கமாயி போச்சு. இப்ப நாமளும் அதே மாதிரி ஒது முடிஞ்ச உடனே ஒது செய்யறது சுன்னத்து, ஒது செஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுவது சுன்னத்து. ஏன்னு சொன்னா பிலால் ரலியல்லாஹு தஆலா செஞ்ச காரியத்தை யார் அங்கீகரிச்சிட்டாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட காரியம் தான் மார்க்கமா இருக்குமே தவிர, யாராவது அவங்க மனமோட போகல செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது என்ன ஆயிட முடியாது, மார்க்கம் ஆயிட முடியாது. ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க. தொழுவும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணோம், ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லுவாங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு துவா, மிலா சம ரப்பனா லக்கல் ஹம்து மிலா சமாவாத்தி வல் அர்து, அந்த துவா ஓதுவாங்க. அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, அதெல்லாம் ஓதிட்டு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணாங்க, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்றாங்க. இதுவரை யாரும் சொல்லாத துவா இது. இந்த ரசூலுல்லாஹி சொல்லி தரல, இந்த சஹாபியும் சொல்லல. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படினாங்க. உடனே ரசூலுல்லாஹி தொழுது முடிச்ச பிறகு அது யாருப்பா அது எக்ஸ்ட்ரா ஏதோ துவா ஓதுறாங்க சஹாபி யாரு அப்படினாங்க. அந்த சஹாபிக்கு ஒரு பயமாயி போச்சு, நம்ம தப்பா ஓதிடும் போல தெரியுது, யாருமே ஓதாது, புதுசா மார்க்கத்துல இல்லாதவன் நம்ம புதுசா உருவாக்கிட்டோம், ஆனா ரசூலுல்லாஹி நம்மள கண்டிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபியோட பம்மி போய் உட்கார்ந்துருக்காங்க. யாரு யாரு சொன்ன துவா எழுதுறே அப்படின்னு உடனே அந்த சஹாபி அப்படி நைஸா தலையை தூக்குறாங்க. ரசூலுல்லாஹி நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ செய்த இந்த துவாவை ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லிட்டு ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீன்னு சொன்னீங்களே, இந்த துவாவை நீங்கள் செஞ்ச இந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் இந்த நன்மையை எடுத்து போவதற்கு 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டியிடுவதை நான் பார்த்தேன். இந்த நன்மையை அல்லாஹ்ட்ட எடுத்துட்டு போறதுக்காண்டி 30க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டியிடுவதை நான் பார்த்தேன். அப்போ ஒரு சஹாபி செஞ்ச காரியம் தான், ஒரு சஹாபி செஞ்ச காரியம். ஆனா யாருடைய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கிடைச்சிச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கிடைச்சதனால இப்ப நாமளும் அந்த தொழுகைக்கு பிறகு ரப்பனா லக்க அந்த ருக்குல எழுதிச்ச பிறகு ரப்பனா லக்கல் ஹம்த ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீன்னு சொல்றது என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாய் போச்சு. ஏன்னா சஹாபி செஞ்சாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அதை அங்கீகரிச்சிட்டாங்க. இதை வச்சு நாமளும் இன்னைக்கு என்ன பண்ணலாம், புதுசா மார்க்கத்தை உருவாக்கலாம், புது புது விதாத்தை உருவாக்கிக்கலாம். சஹாபியா உருவாக்கி இருக்கிறாங்கல்ல, அப்ப நாமளும் உருவாக்கிக்கலாம். சஹாபியை உருவாக்குறாங்கன்னு சொன்னா சஹாபி உருவாக்கல, சஹாபி செஞ்ச பிறகு அதுக்கு என்ன கிடைச்சிருச்சு, ரசூலுல்லாஹி அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இப்ப நாம ஒரு விதாத்தை உருவாக்கணும்டாக்கா இதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கிடைக்குமா, ரசூலுல்லாஹி அங்கீகாரம் வாங்க முடியுமா? ஒரு சஹாபி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கிடைச்சிட்டா மார்க்கம் ஆயிடும். ஏன்னா மார்க்கங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் செஞ்சு காட்டின ஹதீஸ்கள் அல்ல மற்றவங்க செஞ்சதை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன பண்றது, அங்கீகாரம் கொடுத்தது. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஹதீஸ் என்பது. அப்ப இன்னைக்கு நாம ஒரு புதுசா ஒரு காரியத்தை விதாத்தை உருவாக்கி விட்டு சஹாபிகளே உருவாக்கி இருக்கிறாங்களே நம்மளும் உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னா இது ஷைத்தானுடைய வழிகேடு. இது என்னது, ஷைத்தானுடைய வழிகேடு. ஏன்னு சொன்னா சஹாபாக்கள் செஞ்சதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு ஹயாத்தா இருந்தாங்க, உடனே அங்கீகரிச்சிட்டாங்க. இன்னைக்கு நாம செய்யறதுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அந்த அடிப்படையில தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா செஞ்ச அந்த காரியத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்ததனால அது இன்னைக்கு மார்க்கம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு நல்லது என்னன்னு சொன்னா, சுன்னத் என்னன்னு சொன்னா, ஒது முடிஞ்சிட்டா உடனே ஒது செஞ்சுக்கிறது, ஒது செஞ்சுட்டா உடனே 2 ரக்காத் ஒதுவுடைய காணிக்கைன்னு சொல்லி 2 ரக்காத் நஃபில் தொழுதுகிறது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறை. இந்த நடைமுறையை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா தான். இந்த சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு சகோதரர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மதீனாவுல மஸ்ஜித் நபவிலாம் கட்டி முடிச்ச பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா அங்க மதீனா நியமிக்கப்படுறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஃபஹர் ரலியல்லாஹு ஆமீர் இப்னு ஃபஹர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 சஹாபியும் ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாங்க, ஒரு சின்ன அறையில தங்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த 3 பேருக்குமே கடுமையான காய்ச்சல். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு காய்ச்சல், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு காய்ச்சல், ஹஜ்ரத் ஆமீர் இப்னு ஃபஹர் ரலியல்லாஹு தஆலா இந்த 3 பேருக்குமே கடுமையான காய்ச்சல். அப்ப காய்ச்சல் கேள்விப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறதுக்காண்டி வர்றாங்க. தாப்பனார் காய்ச்சல் இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறதுக்காண்டி வர்றாங்க. பார்க்கறதுக்கு வந்து பிலால் தவி பார்க்கறாங்க. பிலாலை எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் ரொம்ப தன்னை மறந்து என்ன பண்றாங்க, வேதனைப்பட்டு பைத்து பாட ஆரம்பிச்சாங்க, புலம்ப ஆரம்பிச்சாங்க. காய்ச்சல் என்ன பண்ணுவான் மனுஷன், புலம்புவான்ல, காய்ச்சல் என்ன வந்துட்டா வாயில வந்துடலாம், சில பேர் புலம்ப பார்க்கலாம்,
ஓவர் காய்ச்சல் வந்துச்சுன்னா வாயில வந்து புலம்ப ஆரம்பிச்சுவாங்க. சில பேர் கஞ்ச காய்ச்சல் வேண்டியதான், நான் மோத்தா போறேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு வசியத்து பண்ணணும் அப்படின்றாங்க. மறுநாள் எழுச்சி உட்காந்து பிரியாணி தின்னு இருப்பாரு. பார்த்திருக்கமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, பிலாலே உடம்பு எப்படின்னு கேட்ட உடனே ஹஜ்ரத் பிலால் சொல்றாங்க, அலா லைத ஷாரி ல அபி தன்ன லைலத்தன், அலா லைத ஷாரி ல அபி தன்ன லைல. நீண்ட ஷார் படிக்கிறாங்க, நீண்ட கவிதை படிக்கிறாங்க. என்ன கவிதைன்னு சொன்னா, நான் மக்காலே இருந்தோம் இல்லையே, மதினாவுடைய பூமி எங்களுக்கு வந்து கடுமையான காய்ச்சலை கொடுக்குது, கடுமையான கஷ்டமா இருக்கு, மதினா பூமி எங்களுக்கு ஒத்துக்கல, நாங்க மக்காலே இருந்தோம் இல்லையே. மக்கால வந்து அந்த மஜன்னா, அந்த வார்த்தையில கவிதையில சொல்றாங்க, மஜன்னாவினுடைய தண்ணீரை நான் குடிப்பேனா, ஃபுராத் என்ற அந்த மலையை நான் ரசிப்பேனா, அந்த வார்த்தையில அப்புறம் சொல்றாங்க. மஜன்னாங்கிறது மக்காவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சின்ன ஊற்றினுடைய பேர். அந்த ஊற்று தண்ணி நான் என்னைக்கு குடிப்பேன், அதான் மக்காக்கு நான் திரும்ப போவேனா, என்ன மக்காக்கு போனாலே பரவாயில்லையே, நான் ஏன் மதினாக்கு வந்தேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி புலம்பாச்ச ஆரம்பிச்சாங்க. புலம்ப ஆரம்பிச்சோன்னா அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க, இது காய்ச்சலுடைய புலம்பல் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட போறாங்க, தன்னோட தகப்பனார்ட்ட போறாங்க. அத்தா எப்படி இருக்கு காய்ச்சல் அப்படிங்கிறாங்க. உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஒரு பைத்து பண்றாங்க, அவங்க புலம்புறாங்க. அத சொல்றாங்க, வல் மௌத்து கரீபும் மின் ஷிஆரின் அலிஹி, அதாவது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி மௌத் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, என்னுடைய கால் செருப்பு வாரோட என் பக்கத்துல இருக்குது, அதாவது மூத்தே எனக்கு வந்துருச்சு, நான் மூத்தா போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்லலாம், பிலால் அபூபக்கர் எங்க தந்தையும் பிலால் எல்லாரும் கடுமையான காய்ச்சல்ல கிடக்குறாங்க, போய் நல விசாரிக்க போனா அவங்க வாயில வந்து உடறாங்க, அவங்களுக்கான துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் மதீனாவை விட்டு நோய்களை நீ அப்புறப்படுத்தி விடுவாயாக, மக்காவை எங்களுக்கு முஹப்பத்தாக்கி வைத்ததை போன்று மதீனாவையும் எங்களுக்கு முஹப்பத்தாக்கி வைப்பாயாக அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அதற்கு பிறகு சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மதீனாவிலே எந்த விதமான தொத்து வியாதியோ தொத்து நோயோ வரல. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை மதீனாவுக்கு தொத்து நோய் வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பத்ர் போர் நடக்குது. இந்த பத்ர் போர்ல ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய பங்கு எடுத்துக்கிறாங்க. பெரிய பங்கு எடுத்துக்கிட்டு அந்த போர்ல தன்னுடைய வீரதீரத்தை பூரா காட்டுறாங்க. எந்த அளவுக்கு நான் சகோதரர்களே, உமையத் இப்னு கலஃப், யார் பிலாலுடைய எஜமான் தானே, அந்த எஜமான் என்ன பண்றான் அப்படின்னா பத்ருக்கே வரமாட்டேங்கிறான். ஏன்னு சொன்னா, ஒரு நேரத்தில் மக்கால இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உமையத் இப்னு கலஃபுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் நடக்கும் பொழுது உமையத் இப்னு கலஃப் சொல்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்றான், பேரை கூப்பிட்டு சொல்றான், நான் ஒரு நல்ல திடகாத்திரமான ஒட்டகம் வளர்க்கிறேன், குதிரை வளர்க்கிறேன், அது நிறைய தீனி போட்டு வளர்க்கிறேன். ஏன் தெரியுமா, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நானே அந்த குதிரை மீது ஏறி வந்து உம்மை எம்முடைய கையால் வெட்டுவேன், உம்மை என்னுடைய கையால் கொள்ளுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்றான் யாரு, உமையத் இப்னு கலஃப். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் அனா உக்துலுக, உன்னை நான் என்னுடைய கையாலே கொள்ளுவேன் அப்படிங்கிறாங்க. இது மக்கால நடந்த ஒரு சம்பாஷணை. இந்த சம்பாஷணை ஞாபகத்துல வச்சு உமையத் இப்னு கலஃப் சொல்றான், முகமது சொல்றாரு என்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை, நானே உன்னை கொள்ளுவேன்னு சொல்றாரு, அந்த சந்தர்ப்பம் பத்ர்ல வந்துடக்கூடாது, அதனால நான் பத்ருக்கு வரமாட்டேன் அப்படின்றான். பதிலுக்கு வரமாட்டேன். அதனால சகோதரரை பாருங்க, ஒரு காஃபிருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க. ஒரு சாதாரண சொன்ன வாக்கு, ரசூலுல்லாஹ் சாதாரண சொன்ன வார்த்தை. அவன் சொன்னா, நான் திரகாத்திரமான குதிரை ஒன்று வளர்க்கிறேன், அதுக்கு மேல ஏறி வந்து உங்களை கொல்லுவேன் அப்படிங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் அனா அக்துலுக, அல்லாஹ் நாடினால் நானே உன்னை கொல்லுவேன்ங்கறாங்க. இந்த வார்த்தை உமையாவுக்கு எவ்வளவு பயத்தை ஏற்படுத்துச்சுன்னா, நான் பதிலுக்கு வரமாட்டேங்கிறான். கடைசில உத்பா பின் ஷைபாவும் அபூ ஜஹலும் தான் போய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வந்து ரோஷத்தை ஊட்டி, நீ பொம்பளையா, நீ உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத வெறியை ஏற்றி அவனை பதிலுக்கு கூட்டிட்டு வராங்க. சகோதரர்களே, கடைசில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஆகுறான்னு சொன்னா, எந்த உமையத் இப்னு கலஃப் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கட்டி வைத்து சங்கிலியால் அடித்தானோ, சித்திரவதைப்படுத்துறானோ, அதே பிலால் ரலியல்லாஹு தஆலா கையாலேயே உமையத் இப்னு கலஃப் கொல்லப்படுகின்றான். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வீசின ஒரு வாள் வந்து உமையா மேல பட்டு சின்ன காயம் படுது. காயம் படுதுனா உமையா வரது கத்துறான், அலறான், ஐயோ எனக்கு காயமாயி போச்சு, எனக்கு வேதனையா இருக்குது சொல்லி. அப்ப உத்பா பின் ஷைபா போய் சொல்றான், அட அறிவு கட்டவனே, சின்ன ஒரு கீரல் தானே, இதுக்கு போய் இந்த கத்துறியே அப்படிங்கிறான். அப்ப உமையா சொல்றான், இல்ல இது சாதாரண உன்னுடைய பார்வைக்கு சின்ன கீரலா தெரியலாம், ஆனா எனக்கு இது என்னன்னு சொன்னா, முகமது மக்கால வச்சு சொல்லிருக்காரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சொல்லிருக்காங்க, மக்கால வச்சு நானே கொல்லுன்னு சொல்லிருக்காங்க. அதனால முகமது ஒரு சிறிய துரும்பை தூக்கி என் மீத்துக்கு போட்டால் கூட நான் செத்து போயிடுவேன். அதனால இந்த காயமே என்னுடைய சாவுக்கு காரணமா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறான். அந்த மாதிரி சகோதரர்களே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா உமையா வெட்ட வரும் பொழுது உமையா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு வெட்டுறதுக்காண்டி கையை தூக்குறான். ஆனா கையை தூக்க முடியல, ரசூலுல்லாஹ் வெட்டினது காயத்தினால.
அந்த காயத்துல வேதனையால கையை தூக்க முடியல. உடனே அதுக்கு பிலால் ரலியல்லாஹு ஒரே போட போடுறாங்க. உமையா கொல்லப்படுறான் பத்ர்ல. இதற்கு பிறகு உஹது போர்லயும் ஹந்தக்லயும் மற்ற எல்லா போர்களிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா எல்லா போர்லயுமே கலந்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா பிலால் ரலியல்லாஹு தஆலா நாணயத்தையும் நேர்மையும் பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆட்சியினுடைய பைத்துல் மாலுடைய கருவூல, அதாவது கருவூலத்தினுடைய பொறுப்பாளியா அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா நியமிச்சாங்க. பைத்துல் மாலுடைய பொறுப்பாளி. அவரை கேட்டதா யாருமே பைத்துல் மால் 5 காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பைத்துல் மாலுடைய இன்சார்ஜா யாரை நியமிச்சாங்க அப்படின்னு சொன்னா பிலால் ரலியல்லாஹு தஆலா நியமிச்சாங்க. இதனால அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி பழகுற வாய்ப்பு கிடைச்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செல்வத்தையும் எப்படி செலவழிக்கிறாங்கறதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டு மூலையில வந்து பேரிச்சம்பழம் குமிஞ்சு போய் கிடக்குது. கொஞ்சம் பேரிச்சம்பழம் குமிஞ்சு கிடக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, பிலால் என்ன இது அப்படிங்கிறாங்க. பிலால் என்ன இது அப்படிங்கிறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், இது வந்து பைத்துல் மால்ல உள்ள பொருள் தான். பைத்துல் மால்ல உள்ள பொருள் உங்களுடைய பங்குல கிடைச்சது, உங்களுடைய பங்குக்காண்டி வந்தது. நான் தான் என்ன பண்ணேன், உங்களுடைய கட்டளைப்படி எல்லாத்தையும் ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிட்டு இந்த கொஞ்சோண்டு பேரிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து வச்சிருக்கீங்க. ஏன்னு சொன்னா திடீர்னு உங்க விருந்தாளி யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னா நீங்க சிரமப்படுறீங்க, பார்த்து பாவமா இருக்குது. சொன்னோம்ல ஏற்கனவே திடீர்னு ஒரு சஹாபி வந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஏதாவது சாப்பாடு கடை, வீட்டுல ஒண்ணும் இல்ல, சஹாபா கிட்ட சொல்றாங்க, நீங்க யாராவது என் விருந்தாளியை கூட்டி போய் சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அப்ப இதை பார்த்து பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, நம்ம வீட்டுல கொஞ்சம் பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி யார்ட்டையும் கேட்க வேண்டியது இல்ல. அதனால உங்க வீட்டுல வர விருந்தாளிக்காண்டி ஆத்துல் அபியாஃபிக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய விருந்தாளிகளுக்காக இதை சேமிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, லா தக்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலா, லா தக்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலா. என்ன பிலாலே, நான் உங்களை எவ்வளவு நம்பிக்கையா நான் நினைச்சிட்டு இருந்தேன். அர்ஷ்ல இருக்கக்கூடியவன் ரிஸ்க் தர மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அரசுல இருக்கிறவங்க ரிஸ்க் தராம நிறுத்தலாம் பயப்படுறீங்களா? அப்படிலாம் எதுவும் சேமிச்சு வைக்காதீங்க, இது உடனே ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுங்க அப்படின்றாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அவசர அவசரமா தர்மம் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி அதற்கு பிலால் ரலியல்லாஹு வாழ்க்கையில இன்னொரு சம்பவம் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும்னு சொன்னா வீட்டுல ஒண்ணும் இருக்காது, அது பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு யார்ட்டையா கடன் வாங்கி ஒரு உதவி செஞ்சீங்க அப்படின்றாங்க. யார்ட்டையா கடன் வாங்கி ஒரு உதவி பண்ணிடுங்க, யார்ட்டையா கடன் வாங்கி இந்த அடிமையை உரிமை விட்டுருங்க, யார்ட்டையா கடன் வாங்கி ஒரு சாப்பாடு போடுங்க அப்படின்றாங்க. பிலால் ரலியல்லாஹு தான் அது பொறுப்பா இருந்தாங்க. அரசாங்க கருவூலத்திலே பொறுப்பா இருந்தாங்க. அரசாங்க கருவூலம் பெரிய சேமிச்சுலாம் ஒண்ணு இருக்காது. கஜானா காலி கஜானா காலி நீங்க சொல்றாங்களே, உண்மையிலே அந்த காலத்து கஜானா காலியா தான் இருந்திருக்கும். அதாவது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, கடன் வாங்கி உதவி செய்ய சொல்றாங்க. பிலால் அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு நேரத்துல ஒரு மனிதர் வர்றாரு, வந்து யார சொல்லலாம், என்னுடைய எஜமான் வந்து என்ன ரொம்ப சித்திரவதைப்படுத்துறாரு, நீங்க தயவு செஞ்சு என்ன வந்து உரிமை விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றது அவர் எஜமான் உண்மையில சித்திரவதைப்படுத்துறான்னு தெரிஞ்ச உடனே அது பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, பிலாலே அவங்கள வந்து ஏதாவது கடங்கட வாங்கி அவங்கள உரிமை விட்டுருங்க அப்படின்றாங்க. பிலால் ரலியல்லாஹு யார்ட்ட கடன் வாங்கலாம்னு யோசிக்கும் போது பார்த்தா எல்லா சஹாபாக்களையும் கடன் பட்டிருக்காங்க. எல்லா சஹாபியும் கடன் பட்டிருக்காங்க, யார்ட்டையுமே கடன் கேட்க முடியல. அப்பதான் பாக்குறாங்க, ஒரு முஸ்லிக் ஒருத்தன் வர்றான், மக்காவினுடைய ஒரு யூதன் முனாஃபிக் ஒருத்தன் வர்றான். வந்து அவன் என்ன பண்றான்னு சொன்னா அவர் பிலால்ட்ட ரொம்ப நயமா பேசுறான். என்ன சொன்னா, பிலாலே நான் இருக்கும்போது நீங்க பயப்படுறீங்க, எதுனாலும் சரி நம்மகிட்ட கேளுங்க, அதெல்லாம் தப்பு இல்ல. இன்னைக்கு சில மார்வாடிகளை பார்க்கலாம். மார்வாடி என்ன பண்ணுவான், பாய் நீங்க பயப்படாதீங்க பாய், நம்மள்ட்ட இருக்கிறான், எது இருந்தாலும் நம்மள்ட்ட கேளுங்க, ஏன்னா சும்மா தர்ற மாதிரி. கடைசியில் அவனுக்கு ஒரு அடிமையா மாறிடுவாரு, அது நடக்கும். அந்த மாதிரி அந்த முனாஃபிக் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, பிலால் இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, ஏதாவது நான் இருக்கும், எப்ப உதவி வேணாலும் சரி என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கடன் தர்றேன் அப்படின்னா. உடனே பிலால் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, அந்த முனாஃபிக்குடைய பேச்சை நம்பி என்ன பண்ணாங்க, யூதனுடைய பேச்சை நம்பி டக்குனு கடன் வாங்கி என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி சொன்ன அந்த அடிமையை உரிமை விட்டுட்டாங்க. அந்த எஜமானுக்கு பணத்தை கொடுத்து வாங்கி உரிமை விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 15 நாள் போச்சு. பிலால் ரலியல்லாஹு பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க கழுத்துல ஒரு துணி வந்து விழுது, கழுத்தை முறிக்கொத்த இழுக்கலாம். அது பிலால் அப்படி நிலத்துற மாதிரி யாரும் தெரியும் பார்த்தா அந்த கடன் கொடுத்த யூதன் நிக்கலாம் பின்னாடி. சொல்றான், பிலாலே என்னாச்சு, வாங்குற கடன் என்னாச்சு, வாங்கின கடன் என்னாச்சு அப்படிங்கிறான். இப்ப பிலால் சொன்னாங்க, என்னப்பா இன்னும் தவணை முடியலையே, நீங்க கொடுத்த தவணை முடியலையே. அப்ப அவன் சொல்றான், இன்னும் 4 நாள் இருக்குது, 4 ராத்திரி தான் இருக்குது. எத்தனை ராத்திரி, 4 ராத்திரி. இந்த 4 ராத்திரிக்குள்ள வாங்கின கடன் வரலன்னு சொன்னா ஒன்னு அடிமையாகிடுவேன். பிலால் ரலியல்லாஹு பயமா போச்சு, ஏற்கனவே அடிமையா இருந்துப்பட்ட பாடு போதாதா, மறுபடியும் இவன்ட்டு வரணும் அடிமைப்படணுமா? அது பிலால் சொல்றாங்க, குன்து அலுன்னு ஃபில்லாஹி துனூனா, நான் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைய இரவுல அவன் கழுத்துல கயிறை போட்டு முறுக்குனதையும் அந்த துணியை போட்டு இழுத்ததையும் யோசிச்சு பயம் ஆகி போச்சு. நேரா அன்னைக்கு ஃபஜ்ர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்தேன், இஷால ஓடி வந்த ரசூலுல்லாஹ்ட்ட, யார சொல்லலாம் இந்த மாதிரி ஆகி போச்சு, இந்த மாதிரி அவன் கழுத்துல வந்து துணியை போட்டு முறுக்கி சொல்றான், இன்னும் 4 ராத்திரி தான் இருக்குது, இந்த 4 ராத்திரில பணத்தை வைக்காட்டா ஒன்னு அடிமையாக்கிடுவேங்கிறான். யார சொல்ல எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் யார்கிட்ட கடன் வாங்கி அவங்க கடன் அடைச்சிரு,
ஈஸியா சொல்லிட்டாங்க. யார்கிட்ட கடன் வாங்கி அவங்க கடன் அடைச்சிரு அப்படின்ட்டாங்க. யாரும் சொல்ல யார்கிட்ட போய் கடன் கேட்கறது, எல்லா சாஹிபிட்டையும் கடன் பட்டாச்சு. பைத்துல் மால்ல ஒண்ணும் கிடையாது. நீங்க இருக்கிற பணத்தை பூரா குடுக்குறீங்க, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து தர்மம் பண்ணிட்டேன், ஒண்ணுமே கிடையாது, என்ன பண்ணீங்களோ தெரியாது, நான் அடிமை ஆகிறது சுதந்திரமா இருக்குது உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு துடிக்கிறாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கு, அல்லாஹ் உதவி செய்வான், ஏன் இப்படி அலறீங்க அப்படின்ட்டு நிம்மதியா போய் படுங்க அப்படின்றாங்க. அன்னைக்கு இரவு போய் படுத்துட்டு தஹஜ்ஜுதுக்கு பாங்க சொல்றதுக்காண்டி பிலால் ரலியல்லாஹு வர்றாங்க. தஹஜ்ஜுதுக்கு பாங்க சொல்றதுக்காண்டி பிலால் ரலியல்லாஹு மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. அங்க மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடி ஒரு 4 ஒட்டகம் நிக்குது. ஒட்டகத்துல நிறைய சாமான்கள் இருக்குது. எங்க வெளியூர்ல இருந்து சாமான் ஏத்திட்டு வந்த ஒட்டகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுது உட்கார்ந்து இருக்காங்க. பிலாலை பார்த்த உடனே சந்தோஷமா சொல்றாங்க, என்ன அல்லாஹ் மறந்து இப்படி அலறீங்களே, அல்லாஹ் மறந்து இப்படி துடிக்கிறீங்களே, பாத்தீங்களா நேத்து நீங்க சொன்னீங்க, அல்லாஹ் நீங்க என்ன பண்ணிட்டான் பாத்தீங்களா, 4 ஒட்டகம் நிறைய, அந்த ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவுக்கு வியாபார பொருளோட அல்லாஹ் நீங்க நம்ம ரிஸ்க் தந்திருக்கான், யாரோ எனக்கு அன்பளிப்பா வாங்கி வச்சிருக்காங்க, இதை வித்தா கடன் அடைங்க போங்க அப்படின்ட்டாங்க. சோலை பிலால் ரலியல்லாஹு சந்தோஷம் தாங்க முடியல. ஃபஜ்ர் தொழுத உடனே என்ன பண்ணாங்க, நேர ஜன்னத்துல் பக்கீக்கு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை ஒவ்வொரு நாள் ஃபஜ்ர் தொழுத பிறகு ஜன்னத்துல் பக்கீக்கு போவாங்க, மதீனாவுடைய கப்ரிஸ்தானுக்கு. அந்த ஜன்னத்துல் பக்கீக்கு போய் அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செஞ்சுட்டு வந்த உடனே அது பிலால் பக்கத்துல நின்னுட்டு, யார் பாவன் ரசூலுல்லாஹ் கடன் கொடுத்தீங்க எவனா இருந்தாலும் சரி வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அந்த பெரிய இப்ப என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் கொடுத்தது யாரு, வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்க. வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் போன உடனே நபி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, பிலாலே மிச்சம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி. பிலால் சொன்னாங்க, யார சொல்ல ஒரு 20-30 தீனார் இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, கடன் வித்தி எல்லாத்தையும் கடன் அடைச்சாச்சு, தர்மம் பண்ணியாச்சு, மீதி 20-30 மீதி இருக்குது அப்படின்றாங்க. அப்படியா, சரி அதையும் தர்மம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் இஷாவுக்கு போயிடுறாங்க. இஷாவுக்கு போன சகோதரர்களே, நடுராத்திரி கழிஞ்ச பிறகு நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. பிலாலுடைய கதவை தட்டுறாங்க. என்ன ராத்திரி அந்த 20-30 தீனார் மிச்சம் சொன்னீங்களே, அதை தர்மம் பண்ணிட்டீங்களா, கொடுத்துட்டீங்களா இல்லையா, மக்களுக்கு செலவு பண்ணிட்டீங்களா இல்லையா, பொதுமக்களுக்கு அப்படின்ற உடனே, இல்லையா அரசு காலையில் ஃபஜ்ர் தொழுதவன செலவு பண்ணலான்னு இருக்கிறேன், அட போப்பா எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை, முதல்ல தர்மம் பண்ணிட்டு போத அப்படின்னாங்க. சரி, அந்த அளவுக்கு தனக்கு வரக்கூடிய சொந்தமான அன்பளிப்பாக இருந்தாலும் சரி, பைத்துல் மாலுக்கு வரக்கூடிய பணமா இருந்தாலும் சரி, எல்லாமே பொது சொத்து, அது பொதுமக்களுக்கு தான் பயன்பட்டாக வேண்டுங்கிறதுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு உறுதியா இருந்தாங்க. அதுல பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கருவூலத்துக்கு இன்சார்ஜா இருந்தாங்க, பொறுப்பா இருந்ததுனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே அது பிலால் ரலியல்லாஹு தஆலா தெரியும். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இவங்களுடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நேரத்துல ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையா வேதனைப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஃபத்ஹ் மக்கா நடக்குது. ஃபத்ஹ் மக்கா வெற்றி அடையும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி வீரராக ரத்தம் சிந்தாமல், கத்தி ஏந்தாமல் ரத்தம் சிந்தாமல் மக்காவுக்குள்ள நுழைறாங்க. மக்கா வெற்றி ஆயிடுது. வெற்றியானவன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா காபத்துல்லாஹ்க்குள்ள நுழைறாங்க. காபத்துல்லாஹ்க்குள்ள நுழைஞ்சா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து 3 பேர் தான் நுழைறாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்னு, ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா ஒன்னு, இன்னொருத்தர் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஒன்னு. இந்த 3 பேர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இந்த 3 பேருமே யார் நமக்கு தெரியும். உஸாமா ரலியல்லாஹு யாரும் தெரியும். யார் இந்த உஸாமா? ஆப்கானிஸ்தான்ல ஒளிஞ்சிருக்காரு அவரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பேரன். பிலால் ரலியல்லாஹு தெரியும். இன்னொரு உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க யாருன்னு சொன்னா, இவங்க தான் வந்து பரம்பரையா காபத்துல்லாஹ்வுடைய முத்தவல்லி. காபத்துல்லாஹ்வுடைய சாவி இவங்க கையில தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும் பொழுது சில சமயம் கேட்பாங்க உஸ்மான் அவர் காஃபிரா இருப்பாரு, உஸ்மானே எனக்கு அந்த காபத்துல்லாஹ் சாவி தாங்க, உள்ள போய் தொழுணும்னு ஆசையா இருக்கு சொன்ன உடனே கேவலப்படுத்தி அனுப்பிடுவாரு. உஸ்மான் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்தி அனுப்பிடுவாரு. அந்த உஸ்மான் இப்போ அப்படியே ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிறாரு. ஓரமா என்ன பண்றாரு, ஒதுங்கி போய் நிக்கிறாரு. எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சாவி தரமாட்டேன்னு சொல்லி நம்ம கேவலப்படுத்துறோமோ, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில காபத்துல்லாஹ்வுடைய சாவி வந்துருச்சு. அவங்க உள்ள போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற சிலைகளை பூரா கட்டையால அடிச்சு தன் கையில வச்சிருக்க அசாவால தள்ளி கீழே தள்ளி, குல் ஜாஅல் ஹக் வ ஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, நிச்சயமா அசத்தியம் அழிந்தே தீரும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஆயத்தை ஓதிக்கிட்டு அத்தனை சிலைகளையும் ஒண்ணா கீழே தள்ளுறாங்க. முகங்குப்புற விழுந்த உடனே காபத்துல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு சேர்ந்து 4 சஹாபாக்களோட சேர்ந்து சுத்தம் பண்ணிட்டு அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகையினுடைய 12 ரக்காத்தை காபத்துல்லாஹ் உள்ளே தொழுறாங்க. லுஹா நேரம் காலையில 10-11 மணி இருக்கும். லுஹா நேரத்தை அந்த நேரத்திலே தொழுகையை 12 ரக்காத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காபத்துல்லாஹ் உள்ளே தொழுறாங்க. தொழுது முடிச்ச உடனே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு முஅஜ்ஜினா நியமிச்சாங்க, நம்மள ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க, அந்த மாதிரி காபத்துல்லாஹ்க்கு நம்மள முத்தவல்லியா நியமிச்சா நல்லா இருக்கும், இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி, அதாவது காபத்துல்லாஹ்வுடைய சாவி தனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பிலால் என்ன ஆசைப்படுறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, காபத்துல்லாஹ்வுடைய சாவி தனக்கு தான் கிடைக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா இருக்காரு, ஒரிஜினல் முத்தவல்லி, அந்த காலத்திலே பரம்பரை முத்தவல்லியா இருக்கிறவரு, அவர் வந்து ஒதுங்கி ஓரமா நிக்கிறாரு. ஏன்னு சொன்னா, இனி ரசூலுல்லாஹ் நமக்கு கைக்கு சாவி தர போறாங்க, முஸ்லீம் கைக்கு போயிடுச்சு சாவி,
முஸ்லீம்கள் கைக்கு போயிடுச்சு, அவங்க தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி தான் யாரை பிரியப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சகோதரனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் விட்டு வெளியே வர்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத் இறக்குறான், இன்னல்லாஹ் யாமுருக்கும் அன் துஅத்துல் அமானத்தி இலா அஹ்லிஹா. நபியே, நீங்கள் காபத்துல்லாஹ்வுடைய சாவியை உஸ்மான் கிட்ட அமானிதமா தான் வாங்குனீங்க, அந்த வாங்கிய அமானிதத்தை அப்படியே ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் அப்படின்னு உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவியை கொண்டு போய் உஸ்மான் ஓரமா ஒதுங்கி போய் நிற்கிறார் பாருங்க. உஸ்மான் ரசூலுடைய மருமகன், அந்த உஸ்மான் இல்ல, இது உஸ்மான் இப்னு தல்ஹா. உஸ்மான் இப்னு தல்ஹா இவங்க வேற. அப்ப அந்த உஸ்மான் ரலியல்லாஹு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கி நிக்கறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் சாவியை கொடுத்து, உஸ்மானே அல்லாஹ்வே சொல்லிட்டா உங்கள்ட்ட சாவி கொடுக்க சொல்லி, இனி கியாமத் நாள் வரை உங்களுடைய பரம்பரையினத்தில் தான் சாவி இருக்கும், உங்களுடைய பரம்பரை தான் சாவி இருக்கும் ரசூலுல்லாஹி ஒப்படைச்சிட்டு வந்தாங்க. சோல இந்த சம்பவம் உஸ்மான் ரலியல்லாஹு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா, உடனே அங்கேயே கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லோஹர் நேரம் வருது. லோகத்துல முடிஞ்ச லோகத்துல நேரம் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த காஃபிர்கள் பிலாலை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, இவரை இழிவா நினைச்சாங்களோ, அத்தனை காஃபிர்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பிலாலே காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏறி பாங்க சொல்லுங்க. அது பிலால் ரலியல்லாஹு இந்த வார்த்தை கேட்டனா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு கையில பிடிச்சிட்டு அவசர அவசரமா ஏறாங்க பிலால் ரலியல்லாஹு காபத்துல்லாஹ்க்கு மேல. காபத்துல்லாஹ் அந்த மேல டெரஸ்ல நின்னுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்றாங்க. இந்த பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே வீடுகளுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிற குறைஷிகள் பூரா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ஒவ்வொருத்தரும் பிலால் திட்டுறாங்க, இந்த முகமது இப்படி நம்மளை கேவலப்படுத்தக்கூடாது, இப்படி கேவலப்படுத்தக்கூடாது. ஒருத்தர் சொல்றான், இந்த முகமதுக்கு பாங்க சொல்றதுக்கு இந்த அடிமையை விட்டா ஒரு ஆள் கிடைக்கலையா, இந்த நிகுரோ விட்டா ஒரு ஆள் கிடைக்கலையா? ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், அபூஜஹலுடைய தம்பி, அபூஜஹலுடைய தம்பி ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் சொல்றாரு. பின்னாடி அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அவர் வரலாறு சொன்னோம். யாருங்க? அந்த 3 சஹாபிகள் போர்க்களத்தில் கிடக்கும் பொழுது இக்ரிமா ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறு சொன்னோம்ல. ஒருத்தருடைய தண்ணி இன்னொருத்தருக்கு, இன்னொருத்தர் தண்ணி இன்னொருத்தருக்கு. அதுல ஒருத்தர் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு பிற்காலத்துல தான் குடிக்க வேண்டிய தண்ணியை கூட அடுத்தவங்களுக்கான தியாகம் பண்ணிட்டு ஷஹீதானவங்க. ஆனா அப்பா அது ஒண்ணு இஸ்லாத்தை ஏத்துக்கல. அவன் சொல்றாங்க, நான் ஏன் தான் இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும் உயிரோடு இருக்கிறேன், நான் இந்த கொடுமையை பார்க்கறதுக்கு உயிரோடு இருக்கிறேன், காபத்துல்லாஹ்வுடைய செவத்துக்கு மேல பிலால் ஏறிண்டு பாங்க சொல்றாரு, இந்த அசிங்கத்தை பார்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களும் துடிக்கிறாரு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குலப்பெருமை, அந்த இனப்பெருமை, அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவங்க பாகுபாடு எல்லாத்தையும் போட்டு உடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த பிலால் என்ன பண்ணாங்க, காபத்துல்லாஹ் மேல ஏறி பாங்க சொல்லுங்க. பிலால் காபத்துல்லாஹ் மேல ஏறி பாங்க சொன்னாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு கிடைச்சது அவங்களுக்கு. பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் மதீனாவுக்கு வந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை அதிகாலை நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை முடிச்சிட்டு வஃபாத்தாராங்க. சஹாபாக்கள் வஃபாத்தான பிறகு சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நேரத்தில் அப்படியே ஹைரானாயி போய் பதபதிச்சு போய் நிற்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் அன்றைய லோஹர் தொழுகைக்காண்டி பிலால் ரலியல்லாஹு பாங்க சொல்றாங்க. பாங்கல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்ன உடனே அவங்க வாயில வார்த்தை வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்ன உடனே வாயில வார்த்தை வரல. இவ்வளவு காலமா நமக்கு உயிரா இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவா போர்த்தப்பட்டிருக்காங்க. இப்ப நம்ம நாவல எப்படி ரசூலுல்லாஹ் பத்தி புகழ்றது அப்படின்னு தெரியாம அந்த ஞாபகம்லாம் வந்து அப்படியே வார்த்தை வரணும். கோழி கேள்வி அழுகுறாங்க. அப்படியே காதல கையை வச்சுட்டே பாங்க வார்த்தை அடுத்த வார்த்தை வர மாட்டேங்குது. குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. ஒரு வழியா அன்றைய தொழுகையை தொழுது முடிச்சாங்க. அசலுக்கு அதே மாதிரி பாங்க சொல்றாங்க. அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படும் வரை ஒவ்வொரு வக்தும் பிலால் ரலியல்லாஹு பாங்க சொல்றாங்க. ஒவ்வொரு வக்திலையும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் பொழுது வார்த்தை வராம துடிக்கிறாங்க, அழுறாங்க, தேம்புறாங்க. எல்லா சஹாபாக்கள் கடந்து அழுகுறாங்க. அழுது முடிச்சன சகோதரர்களே, ஒரு வழியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நேரா அபூபக்கர் வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றாங்க. அபூபக்கரே, தயவு செஞ்சு முஅத்தின் வேலையில இருந்து என்ன எடுத்துருங்க, முதின் வேலையில இருந்து என்ன எடுத்துருங்க. ஏன்னு சொன்னா எனக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்கும்போது நான் கம்பீரமா பாங்க சொன்னேன். ஆனா இப்ப எனக்கு அந்த அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது அந்த வார்த்தை எனக்கு வர மாட்டேங்குது, எனக்கு அழுகுதான் வருது. அதனால தயவு செஞ்சு என்ன முஅத்தின் எடுத்துருங்க, நான் இனிமே பாங்க சொல்ல விரும்பல அப்படிங்கிறாங்க. அப்ப பிலால் அபூபக்கர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, சரி அப்ப என்ன பண்ண போறீங்க பாங்க சொல்லடா அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில அப்படியே போய் நான் ஜிஹாத்ல செஞ்சு அப்படியே ஷஹீதாயிட போறேன். அல்லாஹ்வுடைய பாதையில அப்படியே புறப்பட்டு போய், ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், பிரியம் வச்சிருந்தேன். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போயிட்டாங்க. அதனால இனிமேல் நான் உலகத்துல மதீனால வாழ்றதுல அர்த்தம் இல்ல. அதனால நான் வந்து அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில போயிட போறேன். அப்படியே ஜிஹாத் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாயிட போறேன். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே அவங்களுக்கு விருப்பமான காரியம் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறதும் அதுக்காண்டி ஷஹீத் ஆவறதும் தான். அவங்க வாழ்க்கையில ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல சொன்னாங்க, உரீதன் உகாத்தில ஃபீ சபீலில்லாஹ் ஃபஉக்தல் சும்மா உஹியா சும்மா உக்தல் சும்மா உஹியா சும்மா உக்தல் சும்மா உஹியா. நான் அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு நான் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு இப்படி எத்தனை முறை அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்தாலும் அத்தனை முறை அல்லாஹ்வுடைய பாதையில நான் ஷஹீதான ஆசைப்படுறேன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களுடைய ஆசையை நான் தீர்த்து வைக்க போறேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையில போறேன், விடுங்க அப்படின்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலாலே நான் வந்து
எனக்கு வயசாகி போச்சு, என்னுடைய மௌத்து எப்போ வருமோ தெரியல, எனக்கு உங்களை மாதிரி நல்ல ஆலோசகர்கள் இருந்தாதான் எனக்கு வந்து ஆலோசனை கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி திடீர்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி விட்டுட்டு போன பொறுப்பை நான் மட்டும் எப்படி என்னால சமாளிக்க முடியும் சொல்லி அது பிலால் அபூபக்கர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா ரசூலுல்லாஹி மேல உள்ள பிரியத்துல விட்டு என்ன விட்டு போயிட்டீங்கடா, நான் மட்டும் இந்த பொறுப்பை வச்சு என்ன பண்ண முடியும், தயவு செஞ்சு அப்படிப்பட்ட முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இந்த அழுகையை பார்த்த உடனே அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க, அபூபக்கர் கேட்கிற மாதிரி இல்ல. கடைசியில பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கரே இன் ஆத்தக்னி லி நஃப்ஸிக அன் அகூன மஅக, நீங்க ஒரு காலத்துல உபயத் இப்னு கலஃப் இருந்து என்னை காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கின உரிமை விட்டீங்களே, அப்படி உரிமை விட்டது உங்க கூடவே நான் வச்சிட்டு இருக்கிறதுக்காண்டியா? அப்படி உங்க கூட வச்சிருந்தா உரிமை விட்டீங்கன்னு சொல்லுங்க, நான் ஹயாத்து ஃபுல்லா உங்க கூட இருந்து மௌத்தா போயிடுறேன். இல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன உரிமை விட்டீங்கன்னு சொன்னா சொல்லுங்க, என்ன அல்லாஹ்வுடைய பேர்ல போக விடுங்க அப்படின்றாங்க. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தை கேட்ட உடனே வமா ஆதக்த இல்லா லில்லாஹ், அப்போ உமர் பிலாலே நான் உம்மை உரிமை விட்டது நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் சத்தியமாக அவனுக்காக வேண்டி தான் நான் உங்களை உரிமை விட்டேன், நான் ஏன் கூட இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, அதனால நீங்க விருப்பப்பட்டா போங்க அப்படின்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தை கேட்ட உடனே பிறகு பிலால் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுததை நினைச்சு இவங்களுக்கு அழுக வந்துருது. சரி நம்மளாம் எல்லாரும் இப்படி விட்டு போயிட்டோம்டா, அவங்க தனி மனுஷன், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சரி அதனால அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு அபூபக்கர் சொல்றாங்க, சரி இன்ஷா அல்லாஹ் நீங்க ஹயாத்தா இருக்கணும் உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பிறகு அதற்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வரும்பொழுது உமர்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, அதற்கு பிலால் கேட்கறாங்க, உமரே நான் மறுபடியும் என்ன தயவு செஞ்சு போக விடுங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதை அப்படியே ஜிஹாத் செஞ்சு போயிடுறேன், என்னால ரசூலுல்லாஹ் பள்ளியாசல உட்கார்ந்து பாங்கு சொல்ல முடியல, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போதெல்லாம் நான் அழுது அப்படியே எனக்கு மாரடைப்பு வந்துருமோன்னு தோணுது, எனக்கு அந்த மாதிரி எனக்கு துக்கம் தொண்டை அடைக்குது, அதனால தயவுசெய்து எனக்கு விடுதலை கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அது உமர் ரலியல்லாஹு அழுகுறாங்க, என்ன பிலாலே அபூபக்கருக்கு அவ்வளவு உதவியா இருந்தீங்க, நான் உங்களுக்கு என்ன குற்றம் பண்ணேன், நான் உங்களுக்கு என்ன தவறு பண்ணேன், எனக்கே நீங்க துணையா இருக்காம போக போறீங்க அப்படின்னு சொல்லி அது உமர் ரலியல்லாஹு அழுகுறாங்க. அந்த நேரத்தில் சகோதரர்களே ஒரு நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையிலே அதற்கு உமரை சந்திப்பதற்காக அபூ சுஃபியான் இன்னொரு குறைஷிகளுடைய முக்கியமான தலைவர், எல்லாரும் முஸ்லிம் ஆனவங்க தான், எப்ப முஸ்லீம் ஆயிட்டாங்க அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உமரை பாக்குறதுக்காண்டி. அந்த நேரத்தில் பிலால் பழைய ஆடையில அதுக்கு பிலால் ரலியல்லாஹு வர்றாங்க, அபூ சுஃபியான் பக்கத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே ரசூல் உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா முதல்ல பிலாலை வர சொல்லுங்க அப்படின்றாங்க. பிலால் ரலியல்லாஹு உள்ள போயிடுறாங்க. அப்பதான் அந்த அனுமதி கேட்க தான் போறாங்க, நான் போறேன் அதனால எனக்கு அனுமதி கேட்க போறேன். உள்ள போறாங்க. உள்ள போனா இது அபூ சுஃபியானுக்கு உள்ளத்துல ஒரு மாறி ஏற்படுது. அபூ சுஃபியான் வந்து குறைஷிகள பெரிய கண்ணியமான தலைவர், குறைஷி குலத்தை சார்ந்தவர், ஹாஷிமி வம்சத்தை சார்ந்தவர், ரொம்ப ஒரு மரியாதையான தலைவர். அப்ப தன் கூட இருக்கக்கூடிய இன்னொரு குறைஷி தலைவர் சொல்றாரு, இது என்ன உமர் பண்றது கொஞ்சமா நியாயமா இருக்குதா, நம்மலாம் வந்து குறைஷி குலத்திலே பெரிய தலைவர்கள், நாமெல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப வந்தார் அந்த அடிமை, அவர் நேரம் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாரு, இது உமருக்கே நல்லா இருக்குதா அப்படிங்கிறாரு. அவ பக்கத்துல கூட குறைஷி தலைவர் சொல்றாரு, இந்த அளவுக்காவது நம்மள உமருடைய தர்பார்ல உட்கார வச்சிருக்காரு, அதுவும் சந்தோஷப்படுங்க. ஏன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதுடைய பிரச்சாரத்தை பிலாலுடைய காதிலே எப்பொழுது போட்டாரோ அப்பொழுதுதான் உங்களுடைய காதிலையும் போட்டார், என் காதிலையும் போட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி தௌஹீத் பிரச்சாரத்தை எப்ப பிலாலுடைய காதுல சொன்னாங்க, அதாவது எப்ப பிலாலுக்கு சொன்னாங்களோ அப்பதான் உங்களுக்கு எனக்கு சொன்னாங்க. ஆனால் பிலால் ஏற்றுக்கொண்டு அவங்க செஞ்ச தியாகம் எங்க, நாம ஏற்றது எப்போ, நாம ஹிஜ்ரி 10ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எல்லா வெற்றியும் வந்து மக்கா வெற்றியான பிறகு நாம இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம். ஆனா அவர் பட்ட கஷ்டம் என்ன, அதனால அவருக்கு ஏணி வச்சாலும் நம்மளாம் எட்டாது. ஆகவே உமர் வந்து எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க, யார் யாருக்கு என்னென்ன அந்தஸ்து கொடுக்கணுமோ அந்த அந்தஸ்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குறைஷி தலைவர் சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சபைக்கு ஹஜ்ரத் பிலால் போன உடனே அடிக்கடி உமர் சொல்வாங்களா, அபூபக்கர் சய்யிதுனா வ ஆதக சய்யிதனா, அபூபக்கர் சய்யிதுனா, அபூபக்கர் எங்களுடைய தலைவர். அபூபக்கர் யாரு, எங்களுடைய தலைவர், அவர் எங்களுடைய இன்னொரு தலைவரை உரிமை விட்டார். அது யாரு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ஒரு கருப்பு நீக்ரோ அடிமை மற்ற மக்களால் மிருகத்தை விட மோசமாக மதிக்கப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுக்கு பிறகு அந்த ஈமானுக்காக வேண்டி கொண்ட தியாகத்துக்கு பிறகு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கலாம் பாருங்க. உலகமே பார்த்து பயந்து ஜாதரத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிலாலை பார்த்து சொல்றாங்க, அபூபக்கர் சய்யிதுனா, அபூபக்கர் எங்களுடைய தலைவர், வ ஆதக சய்யிதனா, அவர் எங்களுடைய தலைவரை உரிமை விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் உமருடைய பேச்ச கேட்காம எனக்கு நீங்க அனுமதி தந்து தான் ஆகணும், நான் அபூபக்கருக்கு உதவியா இருந்தேன், ஆனா தயவுசெய்து எனக்கு அனுமதி கொடுங்க சொன்ன உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுக்க முடியல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுக்கு போயிடுறாங்க. ஷாமுக்கு போன பிறகு அங்கேயே வசிக்கிறாங்க, அங்கேயே வாழ்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஷாமுக்கு போன உடனே அங்குள்ள மக்கள்லாம் உமர்கிட்ட வந்து அழுறாங்க. ஷாமுக்கு ஏன் போறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே பைத்துல் முகத்தஸ் மீட்கப்படுகின்றது. பைத்துல் முகத்தஸ் யூதர்கள் கையில இருந்து உமர் ரலியல்லாஹு காலத்துல ஆட்சிக்கு மீட்கப்படுது. அப்ப அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில போன அந்த படையில அதற்கு பிலால் இருக்காங்க. அவங்க எல்லாம் போராடி தான் பைத்துல் முகத்தஸை மீட்கிறாங்க.
மீட்கும் பொழுது அந்த பாதிரி என்ன சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸுடைய முத்தவல்லியாருடைய பாதிரி என்ன சொல்றாங்க சொன்னா, உங்களுடைய அமீருல் முஃமினீன் மதீனால இருந்து வரட்டும், நாங்க அவங்க கையில தான் பைத்துல் முகத்தஸ் சாவி ஒப்படைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அதை உமர் என்ன பண்றாங்க, நீண்ட பயணம், அதாவது மதீனாவிலிருந்து அப்போது ஜோர்டான் போறது, இப்ப ஜோர்டான்ங்கிறது அரை மணி நேரம் ஃபிளைட் மதீனால போறதுக்கா, அப்ப மதீனால இருந்து ஜோர்டான் போறதுங்கிறது அவ்வளவு நீண்ட பிரயாணம். அப்ப நீண்ட பிரயாணத்துக்கு போறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு ஷாமுக்கு போன உடனே அங்க பைத்துல் முகத்தஸ் சாவியை வாங்கின உடனே மக்கள்லாம் சொல்றாங்க அது உமர் ரலியல்லாஹு, உமரே இங்க வந்து நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம், பிலால்ட்ட பாங்கு சொல்லுங்க சொல்லி அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அந்த பாங்க நான் கேட்கணும் ஆசையா இருக்குது, அதனால கொஞ்சம் பாங்கு சொல்லுங்க அப்படின்றாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு நேரா பிலாலுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல போய், பிலாலே தயவு செஞ்சு பைத்துல் முகத்தஸ் நம்ம கை கிடைச்சிருக்குது, நீங்க மஸ்ஜித் நபவியில பாங்கு சொன்னாலே, காபத்துல்லாஹ்ல பாங்கு சொன்னாலே, நம்முடைய மூணாவது புனித ஸ்தலம் பைத்துல் முகத்தஸ், அத ரப்புல் ஆலமீன் என்னுடைய ஆட்சி காலத்துல நம்ம கை கொடுத்திருக்கான், அந்த பைத்துல் முகத்தஸ்லயும் நீங்க தான் முதல்ல பாங்கு சொல்லணும், அதனால அந்த பாங்கு சொல்லுங்க அப்படின்றாங்க. அது பிலால் ரலியல்லாஹு, பிலால் ஒரேடியா மறுத்துறாங்க. நான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பிறகு பாங்கே சொல்றதுல முடிவு பண்ணிட்டேன். ஏன் சொன்னா, எனக்கு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் பொழுது எனக்கு அப்படியே தொண்டையை வந்து அடைச்சிருது, எனக்கு அப்படியே மாரடைப்பு வந்துருமோன்னு தோணுது, எனக்கு என்னென்னமோ மயக்க மாதிரி வந்தது, தயவுசெய்து விட்டுருங்க, எனக்கு ரொம்ப வயசு ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. அது சகோதரர்களே, அமீருல் முஃமினீன் பிலால் ரலியல்லாஹு அதற்கு உமர் ரலியல்லாஹு அது பிலாலுடைய கையை பிடிச்சிக்கிட்டு சின்ன குழந்தை அழுகுற மாதிரி அழுகுறாங்க. பிலாலே எங்களுக்காண்டி ஒரே ஒரு முறை சொல்லுங்க, ஒரே ஒரு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. சகோதரர், ஒரு அமீருல் முஃமினீனுக்கு என்ன பவர் சொன்னா இஸ்லாத்துல, அவங்க சொன்னா மத்தவங்க கேட்டாகணும், அவங்க ஆர்டர் போட்டாலும் மத்தவங்க கேட்டாகணும். ஆனா உமர் ரலியல்லாஹு அப்படி ஆர்டர் போட விரும்பல. யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவிக்கப்பட்ட ஒரு சஹாபி, பெருமானாரால் கௌரவிக்கப்பட்ட ஒரு அது பிலால் ரலியல்லாஹுக்கு அது உமர் ரலியல்லாஹு ஆர்டர் போட விரும்பல. கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க, தயவு செஞ்சு எங்களுக்காண்டி ஒரு முறை பாங்க சொல்லுங்கன்னு சொல்லி. அது பிலால் ரலியல்லாஹு அது உமருடைய கட்டளையை, அந்த வேண்டுகோளை மறுக்க முடியாம பைத்துல் முகத்தஸ்ல நின்று சகோதரர்களே பாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த பாங்க சத்தத்தை கேட்ட உடனே இருந்த அத்தனை சஹாபாக்களுக்கும் அப்படியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து சம்பவங்கள்லாம் ஞாபகத்துல இருந்து எல்லாரும் அழறாங்க. அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தை கேட்ட உடனே, இந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பிலால் அழுவல, இவங்க தைரியமா பாங்க சொல்லிட்டே வர்றாங்க. ஆனா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சகோதரர்களே இவங்களால அழுகையை கட்டுப்படுத்த முடியல. அழறாங்க அழறாங்க அழறாங்க, தேம்பி தேம்பி அழுறாங்க, தொண்டை அடைக்குது. அடுத்த வார்த்தை ஹய்யா அலல் ஸலாத் ஹய்யா அலல் ஃபலாஹ் வர மாட்டேங்குது. அப்படியே அழுகுறாங்க, ரொம்ப நேரம் அழுது நிக்கிறாங்க. சஹாபாக்கள் அழுகுறாங்க. அழுது முடிச்ச பிறகு ஒரு வழியா சகோதரர்களே பாங்கு சொல்லி முடிக்கிறாங்க. பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு அது உமர் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, பிலாலே நீங்க மதீனாவுக்கு வந்துருங்க, தயவு செஞ்சு எங்களோட இருங்கன்றாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு மறுத்துறாங்க. நான் வந்து இத மதீனால வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய பாதையில போராடி 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 நான் நிறைய நன்மையில சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன், அதனால இனிமேல் நான் வந்து மதீனா பக்கம் வர தயாரா இல்ல, நான் இப்படியே போராடி எங்கேயா போய் மூத்தாயிடுறேன், ஷஹீதாயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சகோதரர்களே அவங்களோட விருப்பப்படியே ஷாம் தேசத்திலேயே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா தங்கி இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா ஷாம் தேசத்தை ஆட்சி செய்யும் பொழுது அந்த ஷாம்ல ஒரு பெரிய தொத்து நோய் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா, ஒரு பெரிய தொத்து நோய் வந்துச்சு. அந்த தொத்து நோயில அவங்க மூத்தாயிட்டாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு மூத்தாயிட்டாங்க. 36,000 சஹாபாக்கள்ல 30,000 சஹாபாக்கள் அந்த தொத்து நோயில மூத்தானான்னு சொன்னேன். அப்படி அந்த 30,000 சஹாபாக்களில் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர். அந்த ஷாமுடைய தொத்து நோயினால பாதிக்கப்பட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய 74வது வயதிலே அந்த ஷாம் தேசத்திலேயே மரணிக்கின்றார்கள். சகோதரர்களே, அந்த பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொன்ன அந்த பைத்துல் முகத்தஸ் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே மீட்டெடுக்கப்பட்ட அந்த பைத்துல் முகத்தஸ் மறுபடியும் நம்முடைய முஸ்லிம்களுடைய பலகீனத்தினாலையும் முஸ்லிம்களுடைய ஒரு பொடுபோக்கினாலையும் அசட்டையினாலையும் மறுபடியும் அது யூதர்கள் கைக்க போயிடுச்சு. இன்னைக்கு அந்த பைத்துல் முகத்தஸ் மீட்பதற்காக தான் நம் சார்பாக நம்முடைய சகோதரிகளும் பச்சிளம் குழந்தைகளும் தினம் தினம் போராடி ஷஹீதாயிட்டு இருக்காங்க, தங்களுடைய இன்னுயிரை மாத்திட்டு இருக்காங்க. நம்ம அந்த மக்களுக்காண்டி துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பைத்துல் முகத்தஸை மீண்டும் நம்ம கைக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோர் எதற்காண்டி சொல்றேன்னா, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலாவை போன்று ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதர், மிக மிக சமுதாயத்தினுடைய கடைக்கோடி மனிதராக யாரும் இல்லை. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, இஸ்லாத்திற்காண்டி தியாகம் செய்த பிறகு அல்லாஹ் அவங்களுடைய அந்தஸ்தை எவ்வளவு உயர்த்தினா அப்படின்னு சொன்னா சகோதரர்களே, பிலாலை விட சிறந்த சஹாபி யாரும் இல்லையோ என்று ஒவ்வொருத்தரும் கருதக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பாங்கு சொல்கிறாரோ, பிலால மனசுல வச்சிட்டு சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்காண்டி பாங்கு சொல்கிறாரோ அவர் நாளை கியாமத் நாளிலே கழுத்து உயர்ந்தவராக எல்லாரோடையும் இவர் தனியா தெரிவாரு, ரொம்ப கம்பீரமா தனியா தெரிவாரு என்ற ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்திலே கொடுக்கின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அந்தஸ்தும் கண்ணியம் எதனால் கிடைச்சுனா சகோதரர்களே, நாம சேர்த்து வைக்கிற செல்வத்தினால் அல்ல, நாம் பாடுபடக்கூடிய கடையினால் அல்ல, நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தினால் அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய உறுதி நம்ம உள்ளத்திலே ஏற்று அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எந்த அளவுக்கு தியாகங்கள் செய்கிறோமோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு நம்முடைய உயிர் பொருள் ஆவிகளை அர்ப்பணம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலும் கண்ணியத்தை கொடுக்கின்றான், மறுமையிலும்
கண்ணியத்தை கொடுக்கின்றான். அந்த உண்மைக்கு, இந்த சத்தியத்திற்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ் எடுத்துக்காட்டாக காட்டினான். அதுபோன்று நம்முடைய உலகத்தை காட்டிலும், உலகத்தினுடைய செல்வங்களை காட்டிலும், நம்முடைய மனைவி மக்களை காட்டிலும், நம்முடைய வியாபாரங்களை காட்டிலும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களை காட்டிலும், நம்முடைய தீனையும், தீனல் இஸ்லாத்தையும், அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் முக்கியத்துவப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அவர்களை போன்று நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நம்முடைய தீனல் இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.